எப்பெல்லாம் ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ள நான் போகிறேனோ, ஒரு தேவை இருக்குதோ, அந்த தேவை சந்திக்கப்படுறதுக்கு உடனடியாக நான் என் வாயை திறந்து கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஒன்றுக்குமே குறைவுபட மாட்டேன், the Lord is my shepherd, I shall lack nothing அப்படின்றத என் வாயினால அறிக்கை பண்ணுவேன். அதை நான் தியானம் பண்ண ஆரம்பிப்பேன். when God gives you a word, நீங்க என்ன பண்ணணும்னா அதை எடுத்து அதை அறிக்கை பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் that you speak the word. நீங்க அதை வாயை திறந்து பேசணும், அதை நீங்க தியானம் பண்ணணும். தியானம்னா அதை நீங்க இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடும். தேவனுடைய வார்த்தை அல்லாமல் மற்ற காரியங்களை நீங்க தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, மற்ற காரியங்களை யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, கவலைப்பட்டு இருக்கும்போது என்ன உண்டாகுது? பயம் உண்டாகுது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசியான உங்களுக்கு மலைகளை பெயர்க்கிற விசுவாசம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் அது உங்களுக்குள்ள டெபாசிட் பண்ணியிருக்கிறாரு. நீங்க வார்த்தை எடுத்து தியானம் பண்ணும் பொழுது அந்த விசுவாசம் ரிலீஸ் ஆகுது உங்களுக்குள்ள இருக்கு. உங்க சரீரத்தை சுகமாக்குற வல்லமை எங்க இருக்குதான்? உங்க ஆவிக்குள்ளே இருக்கு. ஆண்டவர் ஒரு மனுஷனை கவர வேண்டும், ஒரு மனுஷனை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு என்ன பண்றாருன்னா தம்முடைய நன்மையை வெளிக்காட்டுகிறார். He reveals and lavishes his goodness on mankind. இப்படிதான் ஆண்டவர் செய்யறாரு. This is God's method. So சீமோன் பேதுரு ஒரு பாவி தான். இயேசு அவனை சந்தித்த உடனே நீ பாவின்னு சொன்னாரா? இயேசு சொன்னாரா சகியோட்ட, எப்பா நீ நிறைய திருடி வச்சிருக்கிற? ஏன்னா ஆயக்காரர்கள்னா டாக்ஸ் கலெக்டர் அந்த காலத்துல என்ன பண்ணுவானுங்களா, அதிகமான வரி வசூலிக்கிறது. 10% வாங்கினா என்ன பண்றது? 10%லாம் கிடையாது, 20% கூட சொல்லி 10% கவர்மெண்ட் கொடுத்துட்டு இன்னொரு இதை தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிறது. தேவனுடைய நன்மை அவனை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக கொண்டு போயிடுச்சு. தேவனுடைய அன்பை தடுப்பதற்கு இந்த உலகத்துல எந்த சக்தியும் கிடையாது. நத்திங் கேன் ஸ்டாப் காட்ஸ் லவ். பாவத்திற்கே சக்தி கிடையாது, அது தெரியுமா உங்களுக்கு? அதிகமாக அநேகர் பிரசங்கித்தது நீ பாவம் பண்ண தேவனுடைய நேசிக்க மாட்டான். யார் சொன்னா? பாவிகளுக்காக வந்த தேவன், பாவத்துல சிக்கி சின்ன பின்னமானவர்களுக்காக வந்த தேவன் தான் அவர். சங்கீதம் 23:3-4 வசனத்தை நாம் படிப்போம். சங்கீதம் 23:3-4 வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோ போன செவ்வாய்க்கிழமையில இருந்து நம்ம சங்கீதம் 23 முதல் 2 வசனங்களை நாம் பார்த்தோம். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையே நடத்தி செல்லுகிறார். ஆமென். சோ இந்த காரியத்தை நம்ம போன இந்த செவ்வாய்க்கிழமை மீட்டிங்ல பார்த்தோம். நீர் ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டாய் என்று. அதை நீங்க போய் பாருங்க, எப்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவாக செய்வார், ஒன்றுக்கும் நீங்கள் குறைவுபட மாட்டீர்கள் என்பதை அந்த 2 வசனங்கள் மூலமாக நாம் தியானித்தோம். ஆமென். பல வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னோட இந்த வசனத்தை பேசினார். சங்கீதம் 23:1, கர்த்தர் உன் மேய்ப்பரா இருக்கிறார், நீ ஒன்றுக்கும் குறைபட மாட்டாய். The Lord is your shepherd, you shall lack nothing அப்படின்ற இந்த சத்தியத்தை பல வருடங்களுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசினார். ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் இருக்கும் பொழுது, நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது என்னோட கர்த்தர் பேசினாரு. அது எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய அற்புதங்களை என் வாழ்க்கையில நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் இந்த வசனத்தை நான் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பேன். எப்பெல்லாம் ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ள நான் போகிறேனோ, ஒரு தேவை இருக்குதோ, அந்த தேவை சந்திக்கப்படுறதுக்கு உடனடியாக நான் வாயை திறந்து கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஒன்றுக்குமே குறைவுபட மாட்டேன், the Lord is my shepherd, I shall lack nothing அப்படின்றத என் வாயினால அறிக்கை பண்ணுவேன். அதை நான் தியானம் பண்ண ஆரம்பிப்பேன். நீங்க இப்படிதான் உங்களுடைய வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் உங்களோட பேசின காரியங்களையும் இப்படிதான் நீங்க செயல்படுத்த ஆரம்பிக்கணும். when God gives you a word, நீங்க என்ன பண்ணணும்னா அதை எடுத்து அதை அறிக்கை பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் that you speak the word. ஆமென். நீங்க அதை வாயை திறந்து பேசணும், அதை நீங்க தியானம் பண்ணணும். தியானம்னா அதை நீங்க இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த வசனத்தை உங்க இருதயத்துல போட்டு அந்த வசனம் தான் உங்க சிந்தை ஃபுல்லா நிரம்பி இருக்கும். இதை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு சமாதானம் பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அநேகருக்கு சமாதானம் இல்லை, கவலையா இருக்குது, பயமா இருக்கு அப்படின்றாங்க. பயம் வர்றதற்கான காரணம் தேவனுடைய வார்த்தை அல்லாமல் மற்ற காரியங்களை நீங்க தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, மற்ற காரியங்களை யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, கவலைப்பட்டு இருக்கும்போது என்ன உண்டாகுது? பயம் உண்டாகுது. இதனாலதான் பயம் வருது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏன் பயம் வருதுன்னா, ஏதோ ஒரு காரியத்தை கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கு, போராட்டம் இருக்கு, தேவைகள் இருக்கு, சில நேரம் வியாதி அந்த மாதிரி ரொம்ப மோசமான காரியங்கள்லாம் வந்திருக்கு. அதே உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா பயம் வருது. ஆமென். ஆனா நீங்க வேத வசனத்தை எடுத்து யோசித்து அதை தியானித்து அதையே நீங்க திங்க் பண்ணிட்டு இருந்து, அதான் மெடிடேஷனா, திங்கிங் ஒன் திங் த சேம் திங் அகைன் அண்ட் அகைன். ஆமென்.
தியானம் என்றால் ஒரே காரியத்தை எடுத்து அதே யோசிப்பது, திரும்ப 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 அதே யோசிப்பது. அது மட்டும் இல்லாம வாயை திறந்து அதை பேசுவது. இதுதான் தியானம். திஸ் இஸ் கால் மெடிடேஷன். இதை நீங்க செய்யும் பொழுது பயம் எல்லாம் நீங்கி போகும். இப்படிதான் நீங்க பயத்தை வெளியே தள்ளணும். ஆமென். நல்லா கேட்டுக்கோங்க. இப்படிதான் நீங்க செய்யணும். இதை செஞ்சு இதை நீங்க பழகிட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து தியானம் பண்ண பழகிட்டீங்கன்னா, நீங்க எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கான விசுவாசம் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிடும். ஆமென். ஏன்னா இயேசுவே வந்து தம்முடைய சீஷர்கள்ட்ட சொன்னாரு. மத்தேயு 17:20. மத்தேயு 17:20 படிங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். கடுகளவு விசுவாசம் இருந்தால் அப்படின்றார். சோ கடுகளவு விசுவாசம் நிச்சயமா உங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கு. மலையை பெயர்ப்பதற்கு கடுகளவு விசுவாசம் போதும் என்று இயேசுவே நம்முடைய சீஷர்களுக்கு சொல்றாரு. நாம் என்ன நினைக்கிறோம்னா, மலையை பெயர்ப்பதற்கு மலையளவு விசுவாசம் தேவை அப்படின்ட்டு. கிடையாது. மலையை பெயர்ப்பதற்கு கடுகளவு விசுவாசம் போதும். அப்படி என்றால் விசுவாசத்தின் வல்லமை அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஹalleluya. The strength and the power of faith is so great that even a mustard seed faith is enough to move a mountain. விசுவாசத்தின் வல்லமையும் விசுவாசத்தின் பலனும் அவ்வளவு பெரியதா இருக்குதான். இட் கேன் ஈவன் மூவ் அ மவுண்டன். ஒரு பெரிய மலையே இவ்வளவு ஒரு சின்ன கடுகள விசுவாசம் வந்து பெயர்த்து போட்டுரும். இதுதான் இயேசு சொல்ல வர்றார். ஆமென். சோ நிச்சயமாக நான் நம்புறேன் உங்க எல்லாருக்குள்ளயும் கடுகள விசுவாசம் இருக்குது. யாருக்குள்ளயும் வந்து கடுகோட சின்ன விதை கிடையாது. ஏன் இயேசு கடுகை எடுத்து உதாரணமா காட்டினார் என்றால், கடுகை விட சின்ன விதை கிடையாது. த ஸ்மாலஸ்ட் ஆஃப் ஆல் சீட்ஸ் அப்படின்னு வேதத்திலே போட்டிருக்கு. ஒரு இடத்துல வருது, எல்லா விதைகளும் சிறிய விதை கடுகு அப்படின்ட்டு வேதத்திலே போட்டிருக்கு. ஸோ கடுகள விசுவாசம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. ஆமென். ஆனா ஏன் அந்த விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா, வார்த்தையை எடுத்து நம்ம தியானம் செய்யாததுனாலதான். As a born again believer, you already have the mountain moving faith inside of you. ஆமென். ரட்சிக்கப்பட்ட விசுவாசியான உங்களுக்கு மலைகளை பெயர்க்கிற விசுவாசம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் அது உங்களுக்குள்ள டெபாசிட் பண்ணியிருக்கிறாரு. நீங்க வார்த்தை எடுத்து தியானம் பண்ணும் பொழுது அந்த விசுவாசம் ரிலீஸ் ஆகுது உங்களுக்குள்ள இருக்கு. ஹalleluya. சோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், பயத்தை புறம்பே தள்ளணும். ஆமென். சோ நம்ம இன்றைக்கான வசனத்துக்கு பார்த்துருவோம். நம்ம சங்கீதம் 23:3 அதை டிஸ்பிளே பண்ணுங்க. 23:3 போடுங்க. அவரும் ஆத்மாவை தேற்றி போடுங்க அந்த வசனத்தை. அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ரொம்ப அருமையான வசனம். இதை பத்தி ஆண்டவர் நிறைய காரியங்கள் என்னோட பேசி கொண்டிருந்தார் இன்றைக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிடலாம். முடிந்த வரைக்கும் இன்றைக்கு பார்த்துருவோம். மற்றது வந்து அடுத்த வாரம் மீட்டிங்ல கூட பார்ப்போம் நம்ம. ஆமென். ஸோ இங்கிலீஷ்ல வந்து எப்படி வருதுன்னா, he restores my soul. he restores. ஹalleluya. ஸோ அந்த ஆத்மாவை தேற்றின வருது இங்கிலீஷ்ல ரெஸ்டோர். அந்த ரெஸ்டோர்ன்ற வார்த்தை வந்து எபிரேய மொழியில போய் நான் படிச்சு பார்க்கும் பொழுது டு பில்ட் அப், டு பில்ட் அகெயின் அப்படின்னு வருது. ஸோ நம்ம ஆத்மாவை திரும்பவும் கட்டி எழுப்புகிறாராம். ஏன் ஆத்மா திரும்ப கட்டி எழுப்பப்படணும்? வை ஷுட் த சோல் பி ரெஸ்டோர்ட் அகெயின்? எதற்காக ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் என்றால், பாவம் வந்த பிறகு அது ஆத்மாவை அதை என்ன பண்ணிருச்சுன்னா கரைப்படுத்திடுச்சு. பாவம் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா ஆத்மாவை கரைப்படுத்திடுச்சு. அதை வந்து கண்டாமினேட் பண்ணிடுச்சு, கரப்ட் பண்ணிடுச்சுன்னு, பொல்யூட் பண்ணிடுச்சு ஆத்மாவை. ஸோ பாவம் மனுஷனுக்குள்ள ஆத்மா வந்து எப்படி இருக்குன்னா, அதாவது ஆத்மான்ற இந்த வார்த்தை இங்க வந்து எதை நீங்க பார்க்கணும்னா, ஆத்மானா உங்களுடைய மைண்ட், வில், இமோஷன், உங்களுடைய மனது, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய உணர்ச்சிகள், இது எல்லாமே எப்படி இருக்குன்னா பாவத்தினால வந்து பொல்யூட் ஆயிடுச்சு. பொல்யூட் ஆயிடுச்சுன்னா கரப்பட்டுருச்சு, அசுத்தமாக்கப்பட்டுருச்சு. பாவம் வந்து உள்ள உலகத்துல வந்து என்ன பண்ணிச்சு, இதாயிடுச்சு. ஆண்டவர் வந்து மனுஷனை உண்டாக்கும் பொழுது பரிசுத்தமா தான் உண்டாக்குறாரு. எந்த ஒரு பாவ கரையோ திரையோ இல்லாம தான் பரிசுத்தமா தான் உண்டாக்குனாரு. ஆனா பாவம் உள்ள போய் அவனை கரப்ட் ஆயிடுச்சு. பாருங்க, காயின் வந்து தன்னுடைய சகோதரனை கொல்றான் போய். இல்ல, எப்படி கொலை செய்யணும்ன்ற அந்த எண்ணம் அவனுக்குள்ள வருது. ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரும் கொலைலாம் பண்ணல, யாரும் கொன்னதெல்லாம் பார்க்கல. அவன் கொலை அப்படின்ற ஒரு பாவம் இருக்கு, கொலை செய்யலாம் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த மாதிரி எதுவுமே அவன் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவன் தான் வந்து ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த மூத்த மகன். சரிங்களா? ஆனா எப்படி அந்த எண்ணம் வந்துச்சு அவனுக்கு, தட் ஐ கேன் மர்டர் மை பிரதர், என்னுடைய சகோதரனை நான் எப்படி கொல்ல முடியும்ட்டு? ஏன்னா பாவம் உள்ள போய் அவனுடைய ஆத்மாவை என்ன பண்ணிருச்சு, கரையாக்கிருச்சு, கரப்ட் பண்ணிருச்சு, கெடுத்து போட்டுருச்சு. அதனால அந்த எண்ணம் அவனுக்குள்ளே உருவாயிருச்சு, பாவம் உருவாக்கிடுச்சு. ஓ, நீ வந்து என்ன பண்ணலாம், உன்னுடைய சகோதரனுடைய ஜீவனை நீ என்ன பண்ணலாம், அழித்து போடலான்ற அந்த எண்ணம் உள்ள வந்துருச்சு அவனுக்கு.
புரியுதுங்களா எப்படி பாவம் வேலை செய்யுதுன்னு? இதெல்லாம் வந்து பாவம் தான் உள்ள கொண்டு வரும். ஸோ இந்த விழுந்து போன இந்த பாவத்தினால கரைப்பட்ட ஆத்மாவை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? ரெஸ்டோர் பண்ணுவாரா. ஹalleluya. இன்னைக்கு அதுதான் நமக்கு ரொம்ப தேவை. we need a restoration in our souls. நம்மளுடைய ஆத்மாவில் என்ன பண்ண தேவை இருக்குது? இந்த இந்த ரெஸ்டோரேஷன், திரும்ப அந்த ஆத்மா திரும்பவும் ஆண்டவர் எப்படி உண்டாக்குனாரோ அதை போல பரிசுத்தமாக அது மாற வேண்டியது அவசியமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க, நான் ஒரு பிரீஃபா சொல்லிடுறேன். ஆண்டவர் ஒரு மனிதனை உண்டாக்கும் பொழுது ஹீஸ் அ 3 பார்ட் பீங். அதாவது 3 பார்ட்னா 3 பாகம் உண்டு ஒரு மனிதனுக்கு: ஆவி, ஆத்மா, சரீரம். திரும்ப சொல்றேன், ஒரு மனுஷன் வந்து வெறும் சரீரம் கிடையாது. நீங்க என்ன கிரண் பாலை பாக்குற சரீரத்தை தான் பாக்குறீங்க. ஆனா கிரண் பாலுக்கு ஒரு ஆவி உண்டு, ஆத்மா உண்டு, சரீரம் உண்டு. சோ இந்த ஆவி தான் வந்து தேவனோட என்ன பண்ணிருக்குன்னா இணைந்திருக்கு. சோ ரட்சிக்கப்பட்ட மனுஷன், புதிய சிருஷ்டின்றவன born again, திரும்பவும் மறுபடியும் பிறக்கிறது. இயேசு வந்து யோவான் 3:3 சொல்றாருல, ஒரு மனிதன் திரும்பவும் பிறக்கவில்லை என்றால் அவன் என்னோட ராஜ்யத்தை காணவே முடியாது. சோ திரும்ப பறக்கிறது நான் இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நான் திரும்ப பறக்கிறேன். எங்க திரும்ப பறக்கிறேன்? நான் ஆவியில திரும்ப பறக்கிறேன். சோ பழைய ஆவி, பாவத்துல இருந்த ஆவி வந்து என்ன ஆயிருது? சிலுவையில இயேசுவோட அறையப்படுகிறது. அப்புறம் புது ஆவி எனக்குள்ள உண்டாகிறது. அந்த ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரே ஆவியானவராக இருக்காது. இந்த எபேசியர் 3:13 போட்டிருக்கு. யூ ஹவ் பீன் சீல்டு வித் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினுடனே நீங்கள் அச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். சோ எனக்குள்ள இருக்கிறது ஆவி. அந்த ஆவி தான் நித்தியத்திற்கும் வாழுமா. சோ என்னோட சரீரத்திலிருந்து வெளியே போய் அந்த ஆவி என்ன பண்ணும்? நித்தியத்துக்கும் ஆண்டவரோட வாழும். சோ என்னுடைய சரீரத்துக்குள்ள அந்த ஆவி இருக்குது. சோ இந்த ஆவிக்கும் சரீரத்துக்கும் நடுவுல வந்து இன்டர்ஃபேஸ்னா நடுவுல கனெக்ட் பண்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ஆத்மா. அதுதான் மைண்ட், வில் அண்ட் இமோஷன்ஸ். மைண்ட், வில், அதாவது என்னுடைய சிந்தை, இருதயம். வில்னா என்னுடைய சிந்திக்கிற திறன், அதாவது சுய சித்தம்லாம் இருக்குல்ல, வில். நான் சிந்திக்கிறேன், நான் சித்தம் செய்யற காரியங்கள் அதெல்லாம் வருது. இமோஷன்ஸ், என் உணர்ச்சிகள், இதெல்லாம் அதுக்கு நடுவில் வருது, மைண்டுக்குள்ள வருது. அதுதான் ஆத்மா. ஆமே. சோ இன்னைக்கு ஆவியில வந்து நீங்க எல்லாருமே முழுமையா தான் இருக்கீங்க. ஆவியில உங்களுக்கு எந்த கரையும் இல்லை, எந்த திரையும் இல்லை. யூ ஆர் பர்ஃபெக்ட் இன் யுவர் ஸ்பிரிட். நல்லா கேட்டுக்கோங்க, உங்களோட ஆவியில எந்த குறையும் கிடையாதுங்க. எந்த அளவுக்கு உங்க ஆவி வந்து வல்லமையா இருக்குன்னா பாருங்க, ரோமர் 8:11 படிங்க. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். சோ எப்படிப்பட்ட ஆவி உங்களுக்குள்ள வாசம் செய்யுதான்? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? யூ ஹேவ் ரிசரக்ஷன் பவர் இன்சைட் ஆஃப் யூ. ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை வந்து, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி வந்து, இட் இஸ் நாட் அ நார்மல் ஸ்பிரிட், இட் இஸ் த ரிசரக்டட் பவர் ஸ்பிரிட். ஆமென். உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டிருக்கிற ஒரு ஆவியானவர். அதனாலதான் வந்து நீங்க வந்து புது சிருஷ்டின்னு பவுல் எழுதுறாருல, 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாய் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புது சிருஷ்டி. எங்க புது சிருஷ்டியா மாறீங்க? ஆவியில புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இது புரியாதனாலதான் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ரசிக்கப்பட்டனா இல்லையானே டவுட்ல ஓடிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ரசிக்கப்பட்டானா இல்லையானா டவுட். ஏன்னா நான்லாம் இந்த சத்தியத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி எனக்கே பெரிய டவுட். ரசிக்கப்பட்டனா இல்லையானே யோசிப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை டவுட் வந்துடும், ரசிக்கப்பட்டனா இல்லையான்னு. ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவோம்? கையை தூக்கி, ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சமர்ப்பிக்கிறேன், என்னை ரசித்துக் கொள்ளுன்ட்டு. ஸோ எத்தனை தடவை ரசிக்கப்பட்டேன்னு எனக்கே தெரியல பாருங்களேன். அத்தனை தடவை ரசிக்கப்பட்டேன். ஆமே. ஆனா ஒரு தடவை தான் ரசிக்கப்பட முடியும். யூ கேன் பி born again only once. புரியுதுங்களா? திரும்ப திரும்ப பறக்கலாம் முடியாது. ஒரு தடவை தான் ஆவியிலேயே நீங்க பறக்க முடியும். ஆமே. ஆனா நமக்கு இது தெரியாதனால ஒவ்வொரு தடவையும் போயிட்டு பண்ணுவோம். ஆவியில நம்ம புது மனுஷன் தெரியல, புது சிருஷ்டின்னு தெரியல. ஆமே. சோ உங்க புது சிருஷ்டிக்குள்ள உயிரோட எழுப்புகிற வல்லமை இருக்குது. உங்க சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்க புது சிருஷ்டிக்குள்ள இருக்கு. அதுதான் ரோமர் 8:11 படிச்சோம். கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து திரும்ப அந்த வசனத்தை போடுங்க. கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்பின அந்த ஆவியான உங்களுக்குள் வாசம் செய்தால் அவர் உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தை, இப்ப நல்லா கவனிங்க, தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பாராம். சோ உங்க சரீரத்தை சுகமாக்குற உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுடைய ஆவிக்குள்ளே இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இது? How many of you able to understand? புரியுதா? ஒரு கை தூக்குங்க. உங்க சரீரத்தை சுகமாக்குற வல்லமை எங்க இருக்குதான்? உங்க ஆவிக்குள்ளே இருக்கு. ஒரு ஹீலிங் இவாஞ்சலிஸ்டுக்குள்ள இல்ல, ஒரு ப்ராஃபட்டுக்குள்ள இல்ல. ஆனா நம்ம அவங்கள தான் தேடிட்டு இருக்கோம்ல. எந்த ப்ராஃபட் வருவாரு, எந்த ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட் வருவார், அவங்கள தேடிட்டு இருக்கோம்.
ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் கொடுக்குறேன், அது உங்களுக்குள்ளே இருக்கு. எங்கேயும் ஓட வேண்டாம் நீ. ஆமென். எங்கேயும் ஓட வேண்டாம், யாரையும் தேட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறாரு பாருங்களேன். the spirit of God is inside everyone. hallelujah, glory to God. ஆமென். உங்களுக்குள்ள சொல்லுங்க, எனக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கு. hallelujah, I carry the resurrection power. ஆமென். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னுடைய சரீரத்தை அது உயிர்ப்பிக்குமா? hallelujah, ஆமென். இந்த சத்தியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சத்தியம் எல்லாம் நம்மளோட ஆவிக்குள்ள டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு. ஆல் தீஸ் ட்ரூத்ஸ் ஆர் ஆல்ரெடி இன்சைட் அவர் ஸ்பிரிட். ஏற்கனவே உங்களுடைய ஆவிக்குள்ள இது எல்லாத்தையும் ஆண்டவர் டெபாசிட் பண்ணிட்டார். எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி இன்சைட். ஆமென். ஆனா நல்லா கவனிங்க. இது ஏன் வந்து வெளிப்பட மாட்டேங்குதுன்னா, அதான் வந்து சங்கீதம் 23:3 நம்ம படிச்சல, என் ஆத்மாவை தேற்றி, ரெஸ்டோர் மை சோல். நம்ம சோல் வந்து இன்னும் எப்படி இருக்குது? பாவத்தினால கரைப்பட்டு இருக்கு. அதனாலதான் தாவீது வந்து எழுதுறான், என்ன ஆத்மாவை தேற்றுங்க ஆண்டவரே, ரெஸ்டோர் மை சோல் அப்படின்ற. திரும்ப என் ஆத்மாவை பழையபடி கொண்டு வாங்க, கட்டி எழுப்புங்க. ஸோ எப்படி ஆத்மாவை கட்டி எழுப்ப முடியுங்க? ஹவு கேன் ஐ டூ? ஸோ பிரதானமாக நான் என் வாழ்க்கையில பார்த்தது என்னன்னா, கர்த்தர் வந்து he's a master. he's a master craftsman அப்படின்னு சொல்லலாம். மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மன்னா அவருடைய ஞானத்துக்கு பக்கத்துலலாம் நம்ம நிற்கவே முடியாது. நான் நிறைய பார்த்துட்டேன், என் வாழ்க்கையிலையும் பார்த்துட்டேன், அநேகர் வாழ்க்கையிலையும் பார்த்துட்டேன். அவருடைய ஞானத்திற்கு பக்கத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, நிற்கவே முடியாது. அவர் எப்படி ஒரு மனிதனை வந்து ரெஸ்டோர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாங்க ஒரு வசனத்தை, அழகான வசனத்தை படிப்போம். சங்கீதம் 107:9. அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்கள். இது வந்து இங்கிலீஷ்ல for he satisfies a longing soul and fills a hungry soul with goodness. தமிழ்ல அது முந்தின வசனமா அடுத்த வசனமா விஜய்? தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினாலே நிரப்புகிறார். 8வது தமிழ்ல வந்து 8, இங்கிலீஷ்ல 9. இங்கிலீஷ்ல வந்து 9வது வசனத்தை பாருங்க. he satisfies the longing soul அப்படின்னு வருது. தமிழ்ல வந்து 8வது வசனத்துல படிங்க. ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினாலே நிரப்புகிறார். நிரப்புகிறார். ஹalleluya, ஆமென். சோ எப்படி ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனோட ஆத்மாவை திரும்பவும் கட்டி எழுப்புகிறாரா? ஒரு மனுஷனோட ஆத்மாவை எப்படி தன் பக்கம் இழுக்கிறார் அப்படின்னா, நான் என் வாழ்க்கையிலையும் பார்த்துட்டேன், கர்த்தருடைய நன்மையினாலதான் அதை செய்கிறார். he is doing it through his goodness. எத்தனை பேர் புரியுதுங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய நன்மையை பார்த்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்க? அதுல நான் ஒருத்தன். தப்பே கிடையாது. ஹalleluya, ஆமென். அநேகர் நீங்க வேதத்துல போய் படிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நன்மையை வந்து வாழ்க்கையில அனுபவிக்கிறாங்க, கர்த்தருடைய நன்மையை வந்து ருசி பார்க்கிறாங்க, அதனால தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறாங்க. ரோமர் 2:4 போடுங்க. ரோமர் 2:4. ரோமன்ஸ் 2:4. தேவ தயவு நீ குணமாக்கும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். சோ இங்கிலீஷ்ல வந்து பாருங்க, for the riches of his goodness, அதை ஹைலைட் பண்ண விஜய், the riches of his goodness, forbearance, long suffering, not knowing that the goodness of God, இதை மட்டும் ஹைலைட் பண்ணுங்க. goodness of God leads you to repentance. கடைசி வரி அதை மட்டும் ஹைலைட் பண்ண விஜய். goodness of God leads you to repentance. தேவ தயவு நீ குணமாகும்படிக்கு உன்னை ஏவுகின்றது என்று அறியாமல், அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணாது. அப்ப என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய தயவு நீ குணமாகும்படினா ரிப்பன்டன்ஸ், மனம் மாறும்படி என்ன பண்ணுமா? ஏவும் நம்மளை. எத்தனை பேர் புரியுது? தேவனுடைய தயவு நாம் மனம் மாறும்படி நம்மளை என்ன பண்ணுது? ஏவுகிறது. ஹalleluya, புரியுதா? எத்தனை புரியுதுங்களா உங்களுக்கு? இட் இஸ் காட்ஸ் குட்னஸ் which leads a man towards him. கர்த்தருடைய நன்மையை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் வந்து என்ன பண்றான்? இவருதான் ஆண்டவர், he is my God, he is my Lord அப்படின்னு சொல்லி போய் தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணிடுறான்? ஆண்டவர் இடத்துல அர்ப்பணித்து விடுகிறான். he surrenders his life to you. he surrenders his life to God. ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். லூக்கா 5வது வசனத்துல பார்க்கலாம். லூக்கா 5:1-9 வரைக்கும் படிக்கலாம். சிஸ்டர் நீங்க படிங்க. லூக்கா 5:1-9 வரைக்கும். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி
அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படியே சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க சீமோன் பேதுரு அவருடைய சகோதரிகள் எல்லாம் முழுதும் பிரயாசப்பட்டார்கள், ஆனா ஒன்று கூட அகப்படவில்லை என்று நம்ம பார்க்கிறோம்ல. சீமோனே சொல்றான், ஆண்டவரே, நான் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஆனா நீங்க உங்களுடைய வார்த்தையை சொல்றீங்க, அந்த வார்த்தையின்படி நான் என்ன பண்ண போறேன்? 5வது வசனம் சொல்றான், வார்த்தையின்படி நான் திரும்ப என்ன பண்ண போறேன்? வலைகளை போட போறேன். போட்ட பிறகு பாத்தீங்கன்னா வலை ஒடைற மாதிரி, நெட் பிரேக்கிங் கேட்ச், வலை ஒடைற அளவுக்கு என்னது, மீன்கள், மிகுதியான மீன்களை பிடிக்கிறார்கள். பிடித்து அதை கரை கொண்டு வரான். அதை பார்த்தோன்னே பாருங்க, நல்லா கவனிங்க, he saw the goodness of God. அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். what drew Peter towards Jesus Christ? எது பேதுருவை இயேசுவினிடத்துல ஈர்த்தது? எதுங்க what drew? எது அவனை ஈர்த்தது? எது கவர்ந்தது? இயேசுவை பார்த்தோன்னே எது கவர்ந்ததுன்னா, தேவனுடைய நன்மை அவனை கவர்ந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை கவர வேண்டும், ஒரு மனுஷனை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு என்ன பண்றாருன்னா, தம்முடைய நன்மையை வெளிக்காட்டுகிறார். he reveals and lavishes his goodness on mankind. இப்படிதான் ஆண்டவர் செய்யறாரு. this is God's method. நான் நிறைய பார்த்துட்டேன், என் வாழ்க்கையிலும் பார்த்துட்டேன், அநேகரோட வாழ்க்கையில நான் பார்த்துட்டேன். தம்முடைய நன்மையை, தன்னுடைய அன்பை, அன்பை அவர் வெளிப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஏன்னா பாவம் எல்லாருடைய மனசுலயும் என்ன பண்ணிருச்சுன்னா, ஒரு கரையை உண்டாக்கிருச்சு. ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஓட்டன்னு சொல்லலாம், ஒரு ஹோல், ஒரு வேக்யூம் உண்டாக்கிருச்சு. அந்த வேக்யூம், அந்த ஹோல், அந்த ஓட்டைய கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய காருண்யம், ஆமென், கர்த்தருடைய நன்மை மட்டும்தான் அதை நிரப்ப முடியும். So every man is waiting for the goodness of God. Hallelujah. ஒவ்வொரு மனிதன், இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஓட்டை இருக்குங்க. there is a hole or a vacuum in his soul. ஒரு ஓட்டை அவனுடைய ஆத்மாவில் இருக்குது. அந்த ஓட்டை எந்த ஒரு உலக காரியத்தினாலும் அதை அடைக்கவே முடியாது. nothing in this world can fill that vacuum. அதை அடைக்கவே முடியாது. Hallelujah. ஏன் ஒரு மனிதன் திரும்ப 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 பாவத்துல போய் விழுறான்? சில பேர் பார்த்திருக்கீங்களா, திரும்ப திரும்ப போய் பாவ பழக்கங்களில் ஈடுபட்டே கொண்டு 10 பேர் திரும்ப திரும்ப போய் குடிப்பாங்க, திரும்ப திரும்ப சிகரெட் குடிப்பாங்க, இல்ல போனோகிராஃபி பார்க்கறதா இருக்கலாம், இல்ல வேசித்தனத்துல, இல்ல ஏதோ ஒரு காரியத்துல திரும்ப 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 போய் விழுறது காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வேக்யூம் இருக்கு, ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அதை நிரப்புறதுக்கு அவன் ஏதோ வச்சு நிரப்பிக்கிட்டு இருக்கான், அதை வச்சு. ஆனா அது போட போட அது ஒண்ணு, ஏன்னா உலகத்தில் இருக்கிற காரியம் உங்க ஆத்மாவை தேற்ற முடியாது. Things of the world cannot restore your soul. It is not possible. ஏன்னா நீங்க தேவனால உண்டாக்கப்பட்டீங்க, தேவன் தான் உங்களுடைய ஆத்மாவை தேற்ற முடியும். ஆமென். You are created by God, so only God can restore your soul. Nobody else can restore your soul. ஏன்னா who created you has the power to do it. உங்களை உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர் மட்டும் தான் அதை செய்ய முடியும், வேற எதுவுமே செய்ய முடியாது. சோ ஒரு மனுஷன் திரும்ப திரும்ப குடிக்கிறான்னா நம்ம என்ன பண்றோம்? குடிக்காத அதை மட்டும் தான் சொல்றோம்ல. நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம்ல, நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணி. நான் என்னோட வாலிப நாட்கள்ல இந்த குடி பழக்கம், இந்த சிகரெட் பழக்கம் எல்லாம் இருக்கும் பொழுது, எல்லாம் இந்த வாலிப கூட்டங்கள்லாம் போகும்போது எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, குடிக்காத அப்படின்வாங்க. அப்ப என் மனசுக்குள்ள நானே யோசித்துக் கொள்வேன், எனக்கு தெரியும் குடிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், இந்த பாவ பழக்கங்கள்ல, இந்த இச்சைகள்ல ஈடுபடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? எனக்குள்ள இருக்கிற அந்த வேக்யூம், அந்த ஓட்டை, சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இன்சைட் ஆஃப் மீ. இதை எப்படி நான் ஃபில் பண்றது ஆண்டவரே? இதை தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். இதை யாருமே சொல்லவே இல்லை. குடிக்காதவாங்க. நான் மனசுக்குள்ளே பேசிப்பேன், எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும் குடிக்கக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும், பாட்டிலே எழுதி வச்சிருக்கானே,
எங்க நீங்க போய் பாட்டில் வாங்க, அதுல எழுதி வச்சிருக்கா மதுப்பழக்கம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கெடுதி அப்படின்னு எழுதிருவான். சிகரெட் டப்பா பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதுலயே இருக்குது. அவனே சொல்றான், யாரு விக்கிறவனே சொல்றான், எப்பா இது உனக்கு சரி கிடையாதுன்ட்டு. அதையும் பார்த்து தானே குடிக்கிறான் எல்லாம். அவனும் அதை பார்த்துட்டு உடச்சி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கான். இப்ப நான் மனசுக்குள்ள யோசிப்பேன், எல்லாம் சொல்றீங்க, புல்பிட்ல இருந்து சொல்றீங்க, ஆனா என்னோட இருதயத்துல இருக்க ஓட்டைய யாரும் அடைக்க மாட்டீங்களே, அதற்கான சொல்யூஷன் யாரும் சொல்ல மாட்டீங்களே. எத்தனை பேர் அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க? இல்ல நான் மட்டும் தான் அப்படிலாம் யோசிச்சேன்னு தெரியல. இப்படிதான் நான் ஒவ்வொரு மீட்டிங்கும் போவேன். செய்யாத பாவம் செய்யாத, கத்தருக்கு பாவம் பிடிக்காதுன்னு நான் சொல்லுவேன். கத்தர் எனக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு பாவம் பிடிக்காதுன்னு எனக்கும் தெரியும். எனக்கு மட்டும் என்ன பிடிச்சா நான் செய்யறேன். நானே என்ஜாய் பண்ணியா போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் மனசுல அவ்வளோ பெரிய பெரிய ஒரு இது இருக்குது. அதனால அதை நிரப்புறதுக்கு ஏதோலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஐ எம் ட்ரைங் டு ஃபில் மை செல்ஃப் வித் சம்திங். ஏதோ ஒரு காரியத்தை வச்சு நான் நிரப்பி கொண்டு இருக்கிறேன். இதை எப்படி நான் சரி செய்வது? அப்பதான் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், அவருடைய நன்மையை எனக்கு என் வாழ்க்கையில வெளிப்படுத்தினார். ஹalleluya. He started showing his goodness in my life. அவரோட நன்மையை காட்ட 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 ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் என்னை விட்டு வெளியே போயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு இதுதாங்க தேவைப்படுது ஒவ்வொரு மனுஷனுக்கும். கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் பார்க்கணும். சோ சீமோன் பேதுரு ஒரு பாவி தான். இயேசு அவனை சந்தித்த உடனே நீ பாவின்னு சொன்னாரா? யோசிச்சு பாருங்களேன். 5வது வசனத்தை பாத்தீங்கன்னா, 5வது வசனம் எப்படி போட்டிருக்குன்னா, சீமோன் பேதுரு சொல்றான், ஆண்டவரே ராம் முழுவதும் 5வது வசனத்தை போடு விஜய். அதற்கு சீமோன், ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தை. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆகப்படவில்லை. புரியுதுங்களா? இன்னைக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்றேன் என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். ஆண்டவரே எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, நான் எல்லா பிசினஸும் ட்ரை பண்ணிட்டேன், எல்லா பிசினஸும் ஃபெயிலியரு அப்படின்னு நம்ம போய் எங்கேயோ சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே சொல்லிடுவாங்க, உன் மேல ஒரு சாபம் இருக்கு பிரதர், பரம்பரை சாபம் இருக்கு உங்க மேல, அதுதான் ஒரு பிசினஸும் விளங்க மாட்டேங்குது உங்க வாழ்க்கையில், பரம்பரை சாபம், பரம்பரை பாவம் இருக்குது. உங்க அப்பா ஏதோ பண்ணிட்டார். என்கிட்டயும் சொன்னாங்கல்ல, ஒரு வாட்டி ஒரு ஊழியக்கார்ட்ட போயிட்டு ஜோம் பண்ண கூட்டிட்டு போயிட்டாங்க எங்க அம்மா. கூட்டிட்டு போயிட்டு எங்க அம்மா, என் பையன் சரியில்லை, கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கன்னா, அவரு நீ உன் பாவத்தை எல்லாத்தையும் அறிக்கை பண்ணணும், உன் பாவம் மட்டும் அறிக்கை பண்ணா பார்த்தாது, உங்க அப்பா செஞ்சது உங்க தாத்தா செஞ்சதுன்னாரு. நான் உட்காந்து யோசிக்கிறேன், எங்க அப்பா செஞ்ச பாவத்தை எனக்கு எங்கேயா தெரியும்? நான் செஞ்சதே எனக்கு ஞாபகம் இல்லை. என்னங்க, நான் செஞ்ச பாவமே எனக்கு ஞாபகம் இல்லை, எங்க அப்பா செஞ்சது தாத்தா செஞ்சதுதான், தாத்தா பார்த்ததே இல்லை. ஹலோ, தாத்தாவை பார்த்ததே இல்லை, அவரு செஞ்ச பாவத்தை நாங்க போய் கண்டுபிடிக்கிறது என்னங்க? இது கதையா இருக்கு. இல்ல எங்க அப்பா தான் கூட இருக்காரு, இல்ல எங்க அப்பா கூப்பிட்டு, அப்பா நீங்க என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கேட்டாங்க, அப்பா சொல்ல போறாரா? மகனே நான் இதெல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் நான் லிஸ்ட் கொடுக்குறேன், அறிக்கை பண்ணி சொல்ல போறாரா? நான் யோசிச்சேன், இது என்னடா அது, இன்னைக்கு நமக்கு விமோசனம் கிடைக்காது போலயே, வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருக்கணும் போலயே. ஏன்னா எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, அப்பா செஞ்சது தாத்தா செஞ்சது. இன்னொரு இடத்துக்கு போனா அவங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டாங்க, பக்கம் பக்கமா பேப்பரு, பார்த்தா ஒரே பாவர் லிஸ்டா இருக்குது. நீ இதை பண்ணியா அதை பண்ணியா டிக் பண்ணு அப்படின்றாங்க. எது யோ, நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் இந்த பேப்பர் பத்தாதியா, அடிஷனல் சீட் வைக்கணும், நீ என்ன 4 பேப்பர் தான்? என் மனசு மைண்ட் வாய்ஸ் எல்லா லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கு. படம் பார்த்தியா டிக் பண்ணு, இது பண்ணியா டிக் பண்ணு, எதெல்லாம் பண்ணு டிக் பண்ணு அப்படின்ட்டு. நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேங்க. நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி கடைசியில கர்த்தர் என்னை புடிச்சிட்டார் கபால்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை பிடிச்சனாலதான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன். என் மனைவி கிட்டே சொல்லுவேன், கர்த்தர் மட்டும் என்ன பிடிக்கலன்னா என்னைக்கும் நான்லாம் டிக்கெட் வாங்கிட்டு போயிருப்போமா அப்படின்ட்டு. எல்லாத்தையும் போகாத கோயில் இல்லை, அதை சொல்லுவாங்கல்ல, போகாத கோயில் இல்லை, அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயாச்சு. எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு எல்லாம் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா இது எதுவுமே ஆண்டவர் சொல்லல, இது எதுவுமே ஆண்டவர் சொல்லல. சீமோன் பேதுரு கிட்ட போயிட்டு, இந்த ராவெல்லாம் மீன் பிடிச்ச ஏன் கிடைக்கல தெரியுமா, பெரிய பாவிடா நீ அப்படின்னா. அப்படியே சொன்ன, இல்ல உன் வலையை திருப்பி போடுன்றார். அதே கடல், அதே போட்டு, அதே வலை திருப்பி போடுன்றார். அவன் நினைச்சிருப்பான் இதே கடல்ல தான் ராம் முழுதும் பிடிச்சேன், என்ன இதே கடல்ல போட சொல்றாரு. ஆனால் ஆண்டவரே நீங்க சொல்றீங்க போடுறேன்னு அவன் ட்ரை பண்ண பாருங்க. சீமோன் பேதுரு ஒரு நல்ல ஒரு ஹம்பிள் மேன். இதுதான் ரியல் ஹியூமிலிட்டிங்க. ஆண்டவர் சொல்றது செய்யறதுதான் ஹியூமிலிட்டியே. ஹல்லேலூயா. வாட் இஸ் ஹியூமிலிட்டி? எது தாழ்மை? கர்த்தர் சொல்வதை செய்யறதுதாங்க தாழ்மை. ஹல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை செய்யறாரா, அதை அப்படியே நம்பி செஞ்சிருங்க போயிட்டு. இதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. அவர் கட்டளைகளை நாம கீழ்ப்படியதான் அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. ஸோ போடுறான், உடனே கிடைக்குது.
அதை பார்த்த உடனே சீமோனோட மனம் எப்படி மாறுது பாருங்களேன். சீமோன் ஓடி வராரு. 8வது வசனம் போடுங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு, பாருங்க, ஆண்டவரோட நன்மையை பார்த்த உடனே மனம் திரும்புதல் வந்துருச்சு. திஸ் இஸ் how ட்ரூ repentance happens. ஒருத்தன் ஆண்டவரோட நன்மையை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் மனது மாறாம இருக்கவே முடியாதுங்க. he cannot be the same. he cannot be the same. hallelujah, glory to God. அவன் கண்டிப்பா மனம் மாறும். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா சகேயு அப்படின்னு ஒரு மனிதர் இருந்தார், பாத்தீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சகேயு அப்படின்னு மனிதர். அது எங்க வருது? லூக்கால தான் வரும். ஹalleluya, லூக்கா 19. லூக்கா 19 போடு விஜய். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தீ மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசிகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அடுத்தது இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென், glory to ஆமென். சகேயு பாத்தீங்கன்னா அவனை பத்தி டிஸ்கிரிப்ஷனே ரொம்ப அழகா இருக்குல்ல, எப்படி போட்டிருக்காங்க பாருங்களேன். எப்படி ஆயக்காரர்களுக்கு தலைவனும். 2வது வசனம், ஆயக்காரர்களுக்கு தலைவனும்னா, ஆயக்காரர்கள் அந்த காலத்துல டாக்ஸ் கலெக்டர். அவங்களுக்கு தலைவன் வந்து யாரு? சகேயு தான். அவன் வீட்டுக்கு இயேசு போறார். இது எப்படி இது நீங்க இந்த கதையை நம்ம சாதாரணமா படிக்கிறோம், பட் இது வந்து எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரினா பாருங்க. சகேயு வந்து இயேசுவை காண்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, போய் 4வது வசனத்துல போட்டிருக்கு, ஒரு சிகமோ ட்ரீ, ஒரு காட்டுத்தீ மரத்தின் மேல ஏறி நிற்கிறான். சோ இயேசு 5வது வசனம் போடுங்க. இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, மரத்து மேல நின்று வேடிக்கை பாக்குறவன் சகேயுன்னு எப்படி இயேசுக்கு தெரியும்? யாரா யோசிச்சு பாத்திருக்கீங்களா? மரத்து மேல நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கான். இயேசுவை பார்க்க முடியல, குள்ளனா இருக்கிறான், கூட்டத்துல தெரிய மாட்டீங்க. அவன் ஏறி நின்று பார்த்துட்டு இருக்கான். இயேசு இப்படி பாக்குறாரு. பார்த்துட்டு சகேயு, எப்படிங்க இயேசுக்கு தெரியும்? இதுதாங்க இயேசு, இதுதான் இயேசு. ஒவ்வொருத்தருடைய பெயரையும் அறிந்து வைத்திருப்பவர் தான் இயேசு. உங்களுடைய நாமத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். He knows your name. Hallelujah. யாருக்கு உங்க பெயர் தெரியுதோ இல்லையோ, கர்த்தருக்கு உங்க பெயர் தெரியும். Hallelujah. ஆமென். அவன் ஷாக் ஆயிட்டான் சகேயு. எப்படியா இவருக்கு என் பேர் தெரிஞ்சிச்சு பாருங்க. சகேயு அப்படின்னு சொன்ன உடனே அவன் மனசுல எப்படி சந்தோஷமா, எனக்கு பாருங்க அடுத்த வருஷத்தை பாருங்க. அவன் சீக்கிரமா இறங்கி 6வது வருஷம் சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். ஏன் அவ்வளவு சந்தோஷம்? why was he so happy? பேர் சொல்லி கூப்பிட்டாருங்க அவரு. ஏப்பா யாருப்பா வேடிக்கை பாக்குறவன், வாப்பா, அப்படி கூப்பிடல, அப்படியே கூப்பிட்டாரு அவரு. பாருங்க, இதுதான் பாருங்க ஆண்டவரோட நன்மை. பாருங்க, பேச சொல்லி கொடுக்குறாரு அவர். ஆண்டவர் வந்து வேர்ட் ஆஃப் நாலேஜ், கிஃப்ட் ஆஃப் வேர்ட் ஆஃப் நாலேஜ்னு ஒரு கிஃப்ட் இருக்கு தெரியுமா? அந்த 9 வரங்கள்ல ஒரு வரம் வந்து அறிவை உணர்த்தும் வார்த்தை, வேர்ட் ஆஃப் நாலேஜ், அதுல ஆப்ரேட் பண்றாரு. அந்த கிஃப்ட்ல ஆப்ரேட் பண்றாரு. பேர் சொல்றாரு. வான்னு அவன் நினைச்சுவாங்க, என் பேரை கூப்பிட்டுட்டாரு ஆண்டவர், என் பேரை கூப்பிட்டுட்டாரு. இது சில பேருக்கு புரியும். சில பேருக்கு நான் ஜோம் பண்ணும்போது பேர் சொல்லிடுவேன், இது யார் அப்படின்னு கேட்பேன். அவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிரும். எப்படி சொன்னீங்க? ஆண்டவர் வெளிப்படுத்துவார் எனக்கு. அது கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு மனசுல சந்தோஷம், என் கர்த்தருக்கு என் பேர் தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு சகேயுக்கு அதுதான் பெரிய சந்தோஷம். அதை கேட்ட உடனே அவன் இறங்கி சந்தோஷமா ஆண்டவர் கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் விருந்து வைக்கிறான். அங்க இருந்து முறுமுறுத்தவங்க எல்லாம் யாரு தெரியுமா? அங்க இருந்த மத தலைவர்கள். எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. எப்படி இப்படிப்பட்ட மனுஷன் வீட்டுக்கு இவர் என்ன பண்றாரு, கெஸ்டா போறாருன்னு. சகேயு உடனே அங்க பாருங்க 8வது வசனத்துல, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். 8வது வசனம், நான் ஒருவனிடத்தில்
எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்றான். இயேசு சொன்னாரா சகையோட்ட, எப்பா நீ நிறைய திருடி வச்சிருக்கிற? ஏன்னா ஆயக்காரர்கள்னா டாக்ஸ் கலெக்டர் வந்து அந்த காலத்துல என்ன பண்ணுவானுங்களா, அதிகமான வரி வசூலிக்கிறது. 10% வாங்கினா என்ன பண்றது, 10% கிடையாது 20% கொடுன்னு சொல்லி 10% கவர்மெண்ட் கொடுத்துட்டு இன்னொரு இதை தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிறது. கரப்ஷன், ஹைலி கரப்டட் கைஸ், ரொம்ப ரொம்ப அநியாயமாக லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சவர்கள் அவர்கள்லாம். அவன் சொல்றான், எல்லாத்தையும் நான் பாதியை கொடுத்துட்றான்டவரே, அநியாயமா எடுத்த எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். ஒருத்தன் தப்பா அநியாயமா வாங்கியிருந்தேன்னா நாளத்தனையா திரும்ப செலுத்துகிறேன்றா. இயேசு சொன்னாரா திரும்ப கொடுக்கறதுக்கு? சொல்லுங்க, இயேசு சொன்னாரா? இல்ல. தேவனுடைய நன்மை அவனை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக கொண்டு போயிருச்சு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு இது? திஸ் இஸ் ஹவ் காட் ஒர்க்ஸ் இன் யுவர் லைஃப். ஹalleluya, ஆமென். நன்மையை காண்பித்து தான் தேவன் ஒரு மனுஷனோட மனதை திருப்புகிறார். மரட்டி உருட்டி எல்லாம் திருப்ப முடியாதுங்க. மரட்டி உருட்டி ஏய் ஓய் ஊயின்லாம் எவனும் மாற மாட்டான். யாராவது ரெடியா இருக்காங்க நினைக்கிறீங்களா? 2 நாள் மரட்டினீங்கன்னா 3வது நாள் உங்க மீட்டிங்க்கு எவனும் வரமாட்டான். 2 நாள் மரட்டி பாருங்க, 3வது நாள் வரமாட்டான் மீட்டிங். ஆமா, அவரு அந்த பாஸ்டருக்கு வர வேலை இல்லை, போனாலே மரட்டுவார். என்ன நீ பாவின்னு வரு. ஒரு பயம் வரமாட்டான் மீட்டிங், ஒரு பயம் வரமாட்டான். கரெக்டா இல்லையாங்க? இன்னைக்கு நிறைய சகோதரிகள் சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட நிறைய இடங்கள்ல எல்லாம் சகோதரிகள்லாம் சந்திக்கும் போது, என் கணவர் சர்ச்சுக்கே வரமாட்டாரு, ஏன்னா குடிப்பாரு, வந்துகிட்டு இருந்தாரு, அப்புறம் வரதை நிறுத்திட்டாரு அப்படின்ட்டு. ஏன்னா மறட்டுறது. சபையில் உட்காந்து நீ பாவி நீ என்னன்னா அவர் பாப்பாரு கணவர், நான் எதுக்கு போய் சர்ச்சில் உட்காரணும், அங்க போனா பாஸ்டர் மறட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி வீட்டுல உட்காந்துருவாரு. ஏசு எவனையாவது மறட்டினாரா? எந்த பாவியாவது கூப்பிட்டு மறட்டினாரா? சொல்லுங்க. அவர் மறட்டின ஒரே ஆள் யார் தெரியுமா? பரிசேர் சதிசேர் தான். ரிலீஜியஸ் பீப்புளை தான் மறட்டுவார். சும்மா சொல்லுவார்ல, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைய போல இருக்கிறீங்க, ஒயிட் வாஷ் டூம்பு. வெள்ளை சட்டையை போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறா, நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்லி அவனுங்களதான் மிரட்டி மிரட்டி ஓட விட்டார். அவங்களதான் ஓட விட்டார். வேற யாரையாவது மிரட்டினாராங்களா இயேசு? ஒருத்தரை காட்டுங்க மிரட்டினாரு அப்படின்ட்டு. வேசிகள் பாவிகள்லாம் they felt so comfortable. ஏன்னா தேவனிடத்துல இயேசுனிடத்துல வரும்பொழுது அப்படியே அன்பு அப்படியே ஆண்டவரோட அன்பு அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகுது. அந்த அன்புல அப்படியே ஒரு லைத் இருக்கிறார்கள் அவர்கள்லாம். ஒரு அருமையான வசனம் வருது. இதுக்கு முன்னாடி கூட மீட்டிங்ல காமிச்சேன், இதுக்கு அந்த வசனத்தை எடுத்துருவோம். மத்திய 21:31 போடு விஜய். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளுக்கும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்பதாக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று யார்கிட்ட சொல்றாரா? அங்க இருந்த பரிசேயர் சதுசேயர் அப்புறம் மத போதகர்கள் அவர்களிடத்துல சொல்றாரு ஆண்டவர். புரியுதுங்களா அவங்க சொல்றது? he is talking to the religious people of those times. மற்ற பாவிகளிடத்துல சொல்ல, அங்க இருந்த சதுசேயர் பரிசேயர்ட்ட சொல்றாரு. ஆமென். ஆயக்காரர்களும் வேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எல்லாரும் முன்னாடி போயிருவாங்களாம். ஏன்னா அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல? மதத்துல மூழ்கினவர். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா என் ஊழியத்துல நான் பார்த்துட்டேன், கர்த்தர் சுகமாக்குவார்னு நான் போய் சொன்னா ஏத்துக்கொள்ளாதவர்கள் யார் தெரியுமா? கரெக்டா சொல்லுங்க யாராவது. உங்களை சாட்ல போடுங்க, யார் போடுறான்னு பார்ப்போம். யார் தைரியமா போடுறான்னு நான் பாக்குறேன். கர்த்தர் சுகமாக்குவார், கர்த்தர் வியாதி கொடுக்க மாட்டார், கர்த்தர் நல்லவர், அவரிடத்துல தீமை இல்லைன்னு சொன்னா யார் என்னை ஏத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் தெரியுமா? கிறிஸ்டியன் ஜெனரல் எல்லாம் சொல்லக்கூடாது. இங்க இருக்கிறவங்க கிறிஸ்டியன் தானே, அதனை கிறிஸ்டியன் சொல்றாரு. தைரியமா போடுங்க பார்க்கலாம் யாராவது. பிலீவர்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லாருமே நீங்களும் பிலீவர் தானமா? பிலீவர்ஸ் கிடையாது, ஃபெய்த்லெஸ் எல்லாம் கிடையாது. ஆன்டி கரெக்டா புடிச்சிட்டாங்க ஆன்டி. ரிலிஜியஸ்லி மைண்டட். ஹalleluya. டைனாஜான் ஆன்டி போட்டிருக்காங்க பாருங்க. பாஸ்டர்ஸ் எவ்வளவு பேர் என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்காங்க தெரியுமா? சுகமாக்குவான்னு சொன்னா சண்டைக்கு வந்தவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். அது எப்படி நீங்க சொல்லலாம் பிரதர்? கர்த்தர் தான் வியாதி கொடுப்பார், கர்த்தர் தான் கொடுப்பார், கர்த்தர் தான் எடுப்பார். அவர் நினைச்சா ஜீவனை கொடுப்பார், அவர் வேணும்னா ஜீவனை தூக்கிடுவார். அவருக்கு வேணும்னா உங்க பிள்ளைய கொண்டு போய்
ஹெவன்ல வச்சுப்பாரு. ஆமா, கத்தருக்கு பிள்ளையே இல்ல ஹெவன்ல பாருங்க. உங்க பிள்ளையை கொண்டு போய் தான் அங்க வச்சுக்கணும். அவர் கத்தருக்கு யாருமே இல்ல பாருங்க ஹெவன்ல. உங்க மனைவியை கொண்டு தான் அங்க போய் வச்சுக்கணும். உங்க கணவரை கொண்டு போய் தான் அங்க வச்சுக்கணும். அவன் ஹெவன்ல யாருமே இல்லப்பா, தனியா உட்காந்துருக்காரு. சிங்காசனத்தை தனியா உட்காந்துட்டு நடா இது தனியா அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதிகமாக இதை ஏற்றுக்கொள்ளாதவங்களே வந்து கிறிஸ்துவ மதத்துல ஊறி போய் பாரம்பரியமாக கிறிஸ்துவத்துல இருந்து ஊழியம் செய்ய, எஸ்பெஷலா ஊழியம் செய்கிறவர்கள், சபை நடத்துறவங்க இப்படிப்பட்டவங்க தான் அதிகமாக இதை எதிர்க்கிறாங்களே. ஆனா ஒரு சாதாரண மனுஷன்ட்டு போயிட்டு கர்த்தர் நல்லவன் சொன்னா அவன் உடனே சுகமாகறான். ஏன்னா அவன் அப்படியே அதை நம்புறான். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில வந்து நான் இதை அதிகமா பார்த்துட்டேன். ஹல்லேலூயா. கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க? பிரதர், நீங்க கர்த்தர் நல்லவர்னு மட்டும் போதிக்க கூடாது பிரதர். அது மட்டும் எப்படி நீங்க போதிக்கலாம்? கொஞ்சம் நீங்க கண்டித்து உணர்த்தணும் அவங்கள. கண்டித்து உணர்த்தினா என்ன பண்ணணும்? கொஞ்சம் அப்பப்போ திட்டணும் அவங்கள. நீ சரி கிடையாது, நீ ஒழுங்கு கிடையாது, உன் கர்த்தர் உன் காலெல்லாம் உடச்சு விட்டுருவாரு, பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் உங்களை பயம் காட்டணுமா அவங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பயத்தின் ஆவியை ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. He has not given the spirit of fear. அவர் பயத்தின் ஆவியை கொடுக்கல. அன்பின் ஆவி, பலத்தின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவி. ஹல்லேலூயா. Glory to God. He has given the spirit of power, spirit of love, spirit of sound mind. Glory to God. Fear is from the enemy. பயம் பிசாசின் இடத்திலிருந்து வருகிற காரியம். மதம் பயத்தை வைத்துதான் மக்களை கட்டுப்படுத்துகிறது, கண்ட்ரோல் பண்ணுது. ஏதாவது ஒண்ணு சொல்லி அவனை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு பயம் கட்டினா தானே. இப்போ என் மீட்டிங் நீங்க வரீங்கல்ல, இப்போ உங்களை எப்படி நான் கண்ட்ரோல் பண்றது? என் மீட்டிங்க்கு நீ வரலன்னு வச்சுக்கோ, என்னைக்கா சொல்லியிருக்கேனா? எங்க இத்தனை பேருக்கு யார்கிட்ட சொல்லியிருக்கேனா என் மீட்டிங்க்கு நீங்க வரலனா அப்படின்ட்டு? சொல்லியிருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா எனக்கே தெரியும் அது பொய்ன்ட்டு. என் மீட்டிங்க்கு நீ வரல, அவ்வளவுதான் பாரு, கர்த்தருடைய சாபம் மேல வந்துடும். கர்த்தர் உன்னை அடித்து போடுவார் பாரு. டியூஸ்டே 8 மணிக்கு நீ இருக்கணும், இது கர்த்தர் சித்தம். நீ என் மீட்டிங்க்கு வரதான் கர்த்தர் சித்தம். வேற மீட்டிங்க்கு போனா கர்த்தர் உன்னை அடிச்சிருவார். இப்படி சொல்றாங்கன்னா, என் சபைக்கு வந்தாதான் நீ உருப்படுவ, என் சபைக்கு வந்தாதான் நல்லா இருப்பேன்னு யாரோ சொன்னாங்கன்னா அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க யோசிக்கணும். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ரொம்ப டைரக்டா பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு. நான் இதெல்லாம் பேசணும் நான் முடிவு பண்ணவே இல்லை, ஆனா பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க வந்தாதான் உருப்படுவ, இங்க வந்தாதான் ஆசீர்வாதமா இருப்ப, இதுதான் உன்னோட இது அப்படின்னு யாரோ சொன்னாங்கன்னா யோசிக்கணும். நீங்க கொஞ்சம் திரும்ப நான் அங்க போகணுமான்றதை கொஞ்சம் யோசிக்கணும். பிகாஸ் தே ஆர் நவ் ட்ரைங் டு கண்ட்ரோல் யூ. உங்களை கட்டுப்படுத்த அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இது பண்ணிட்டு இருக்காங்க. என் மீட்டிங் வரணும்னு ஒரே காரணத்துக்கு தான் நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். என்ன காரணம்னா, வந்து வார்த்தையை கேளுங்க, வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவ்வளவுதான். யூ நீட் டு ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். யூ கம் ஒன்லி டு ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். தட்ஸ் இட். யூ டோன்ட் கம் ஹியர் டு see a man of God. நீங்க என் மீட்டிங் வந்து என்ன பார்க்க வரல, கர்த்தருடைய வார்த்தையை தான் கேட்க வரீங்க. ஹல்லேலூயா. நீங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து என் மீட்டிங்க்கு வந்து இப்போ வந்து வேற மீட்டிங்ல அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் நாங்க அங்க போறோம் அப்படின்னுவாங்க. நான் சொல்ல வெரி குட், கோ அண்ட் லிசன் தேர். தப்பே கிடையாது. உங்களுக்குள்ள வார்த்தை போகணும். தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுக்குள்ள வார்த்தை போகணும், அதுதான் முக்கியம். நீங்க எங்க இருந்து வார்த்தையை பட்டு, நீங்க சரவண பவன்ல சாப்பிட்டானே, வசந்த பவன்ல சாப்பிட்டானே, சாப்பிட்றது தான் முக்கியம். புரியுதுங்களா? இல்லைங்க, சரவண பவன்ல சாப்பிட்டானே, வசந்த பவன்ல சாப்பிட்டானே, நீங்க சாப்பிட்றது தான் முக்கியம். சரவண பவன்ல சாப்பிட்டாதான் உருப்படுவ, வசந்த பவன்ல சாப்பிட்டா நாசமா போயிடுவான்னு கிடையாது. சரிங்களா? புரிஞ்சிச்சுங்களா இல்லையா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு நான் சொல்றது? வார்த்தை போகணும். அது எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கணும்? உங்களுடைய ஆத்மாவை தேற்றுகிற வார்த்தையாக இருக்கணும். அந்த வார்த்தையும் எப்படி இருக்கணும்னா, இட் should restore your soul. It should not create fear inside of you. அதுவும் முக்கியம். எல்லா வார்த்தையும் உங்களுக்கு என்ன பண்ணாது? தைரியத்தை கொண்டு வராது. ஒரு வார்த்தையை கேட்கறீங்கன்னா அந்த வார்த்தை வந்து உங்களை விடுதலையாக்கணும். உங்க ஆத்மாவை உற்சாகப்படுத்தணும். உங்களுக்குள்ள நம்பிக்கை உண்டாகணும். அந்த மெசேஜை கேட்டுட்டு கர்த்தர் இவ்வளவு நல்லவரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கணும். பேதுரோட வாழ்க்கையில கர்த்தர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறாரு. சகையு என்ற ஒரு மோசமான பாவியை ஆண்டவர் நேசித்தார்னா என்னையும் அவர் நேசிப்பார் என்ற நம்பிக்கையை உண்டாக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல போய் நீங்க வார்த்தை கேளுங்க, அதுதான் கரெக்டான வார்த்தை. எல்லா இடத்துலயும் அது கிடையாது. அன்னைக்கு ஒருத்தர் வந்து நம்ம மீட்டிங் வருவாங்க, அவங்க ஸ்பெஷல் மீட்டிங்ல ஒரு பிரதர் வருவார், இங்க சென்னை தாம்பரத்துல இருக்கிறாரு. அவர் என்கிட்ட ரொம்ப அழுதுட்டு ஒரு நாள் பேசினார். அவர் என்னோட மீட்டிங் யூடியூப்ல எல்லாம் ஆன்லைன்ல கேட்டுட்டு என்னோட ஒரு நாள் கான்டாக்ட் பண்ணார் அவர். அப்புறம் நான் மீட் பண்ண தாம்பரத்துல. அவர் சொன்னாரு, பிரதர் நான் வந்து சென்னைக்கு வெளியில ஏதோ ஒரு 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 இடத்துல தான் அவங்க வீடு, அங்க ஒரு சபைக்கு போவாராம்.
அவர் இப்போ இந்த கர்த்தர் நல்லவர்ன்ற செய்தியெல்லாம் அவர் கேட்க ஆரம்பிச்ச பிறகு, புதிய உடன்படிக்கை செய்தி கேட்ட பிறகு அவரால் அங்க போய் உட்கார முடியல சபையில. ஏன்னா அவங்க சபையில வந்து ஃபுல்லா திட்டிகிட்டே இருப்பாங்களாம். நீ உருப்பட மாட்டே, அது 1000 ரூபாய் கர்த்தர் அடிச்சிருவா வச்சிருவான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் என்கிட்ட கேட்டார், பிரதர் நான் அங்க வந்து என்னை ரொம்ப திட்டுறாங்க பிரதர், சர்ச்சுக்கு போனாலே திட்டுறாங்களாம், பாஸ்டர் திட்டுறாராம் புல்பீட்ல நின்றுட்டு. அதனால எனக்கு உட்காரவே முடியல பிரதர். ஆனா ஆனா கர்த்தர் நல்லவர் எனக்கு புரியுது பிரதர். ஆனா அங்க போலன்னா அவர் திட்டுறாரு பிரதர், என்ன பண்ணணும்னா சொன்னேன், இது நீங்க கேட்கவே கூடாது, நீங்க அங்க போவே கூடாதுன்னு. ஏன்னா அங்க உட்காந்து சாபம் விட்டுட்டு இருக்காங்க, புல்பீட்ல இருந்து சாபம், ஆண்டவர் உன்னை சபிச்சிருவாருன்ட்டு. எங்கேயாவது ஆண்டவர் சாபம் விட்டாராங்களா யாருக்காவது? எங்க? யூதாஸுக்கே ஆண்டவர் சாபம் விடலைங்க. பேதுரு மால்கஸோட காதை வெட்டுறான். அதாவது இயேசு அரெஸ்ட் பண்ண ஒரு பெரிய கும்பல் வருது இல்ல, அந்த கும்பல்ல வந்து மால்கஸ்னு ஒருத்தர் இருக்கிறான். பேதுரு ஒன்னு என்ன பண்றான், பட்டையை எடுத்து அவன் காதை டபால்னு வெட்டிடுறான். அவர் இயேசுவை காப்பாற்ற போற. பேதுரு நிறைய டைலாக் கூட்டிட்டே இருந்தார்ல, நான் இயேசுவை காப்பாத்திடுவேன், இயேசு சிலுவைக்கு போவேன். அவர் பெரிய ஆளு. பேதுரு பயங்கரமா டைலாக்லாம் விடுவார். சொல்லிட்டு விட்டாரு. உடனே இயேசு வந்து பேதுரு, நீ பட்டயத்தை உள்ளவை, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே சாவான் அப்படின்னு சொல்லி அவனை கண்டிக்கிறாரு. நீ என்ன பண்ணக்கூடாது, பட்டயத்தை வைத்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த எவன் வந்து இயேசு அரெஸ்ட் பண்ண வந்தானா அவனையே இயேசு என்ன பண்றாரு, சுகமாக்குறாரு. இப்படிப்பட்ட நல்ல தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் புரியுதுங்க? இவரு தாங்க நல்ல, இப்படிப்பட்ட தேவனுங்க அவரு. இஸ் சச் எ லவ்விங் காட். அவரோட அன்புக்கு நிகரே கிடையாது. அதாவது அதுதான் பாருங்களேன், the most hardest subject to preach is the love of God. நான் ரொம்ப சுகத்தை பத்தி பிரசங்கம் பண்ணிடுவேன் ஈஸியா. ஆனா தேவனுடைய அன்பை பத்தி பிரசங்கம் பண்ண வார்த்தையே இல்லைங்க. அது வார்த்தையினால சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியாதுங்க. யூ கேனாட் எக்ஸ்பிரஸ் காட்ஸ் லவ் த்ரூ வேர்ட்ஸ். தேவனோட அன்பை வார்த்தையினால விவரிக்கவே முடியாது. யூ கேனாட் டூ தட். யூ நீட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் லவ். யூ நீட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் லவ். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? நான் உங்களை ஒவ்வொருத்தரும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க. நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பிளஸ் யூ. ஐ வாண்ட் டு பிளஸ் யூ. ஆண்டவரே, நான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய அன்பை ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் உணரணும்ப்பா. ஒவ்வொருத்தரும் உணரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. they should experience your love ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்தீர். ஆமென். இதை அவர்கள் ஒவ்வொருத்தரும் உணரணும் ஆண்டவரே. எவ்ரிபடி ஷுட் எக்ஸ்பீரியன்சஸ். நான் சொல்றேன், தேவனுடைய அன்பை தடுப்பதற்கு இந்த உலகத்துல எந்த சக்தியும் கிடையாது. நத்திங் கேன் ஸ்டாப் காட்ஸ் லவ். பாவத்திற்கே சக்தி கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? அதிகமாக வந்து அநேகர் பிரசங்கித்தது வந்து, நீ பாவம் பண்ண தேவனை நேசிக்க மாட்டான். யார் சொன்னா? பாவிகளுக்காக வந்த தேவன், பாவத்துல சிக்கி சின்னாபின்னமானவர்களுக்காக வந்த தேவன் தான் அவர். உங்க பிள்ளை வந்து அழுக்கா போய் எல்லா சேறு சகதி எல்லாத்தையும் பறந்துட்டு வருது, உங்க பிள்ளை தூக்கி போட்டுருவீங்களா குப்பையில? எத்தனை பேர் அந்த மாதிரி பிள்ளைய தூக்கி குப்பையில போட்டிருக்கீங்க? என் பிள்ளை ரொம்ப அழுக்கா இருந்துச்சு பிரதர், ஒரு நாள் பார்த்தேன், தூக்கி குப்பையில போட்டேன் பிரதர். யாரா இருக்கீங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம். உங்களை யாரா இருக்கீங்களா? அப்படி கிடையாது. எவ்வளவு அழுக்கா உங்க பிள்ளை வந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பிள்ளைய கூப்பிட்டு நல்லா சுடுதண்ணி வச்சு, நல்லா ஷாம்பு, சோப்பு, பாடி வாஷ், அது இதுன்னு போட்டு பிரஷ் கிஷெல்லாம் வச்சு தேய்ச்சி, எரும மாட்டை குளிப்பாட்டுவாங்க பாத்தீங்களா, அதை மட்டும் நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி என்ன பண்ணிடுவீங்க? அழுக்கெல்லாம் எடுத்து விட்டுருவீங்க. இதுதான் ஆண்டவர் செய்வார். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா நல்லா தேய்ச்சி தம்முடைய ரத்தத்தை வச்சு உங்களை கழுவி சுத்திகரிச்சிருவார். உங்களோட வார்த்தையை வச்சு கழுவிடுவார். அவரோட வார்த்தை தான் நல்ல ஜலத்தை போல இருக்கு, சுத்த ஜலத்தை போல இருக்குது அவர் வார்த்தை. அதை வைத்து உங்களை கழுவி சுத்திகரிச்சிருவார். உங்களை நீங்களே கழுவி சுத்திகரிக்க முடியாது, சான்ஸே கிடையாது. யூ கேன் நெவர் டூ தட். இட் இஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் நாட் பாசிபிள். நீங்க ஒரு விஷயம் கவனிக்கிறேன், பிராக்டிக்கலா ஒன்று சொல்றேன் பாருங்களேன். நம்ம குளிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல சோப்லாம் போடுவோம், பியூட்டி சோப்லாம் போட்டு மூஞ்செல்லாம் போடுவோம். ஆனா ஒரு இடத்துல மட்டும் சோப் போட முடியாது, முதுகுல. ட்ரை பண்ணிருக்கீங்களா யாராவது? கை போவே போகாது, பாத்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள். கை போவே போகாது. கரெக்டா? என்னதான் நீங்க பெரிய பலசாலியா இருந்தாலும் உங்க முதுகு நீங்க தொடவே முடியாதுங்க. கரெக்டா இல்லையா? உங்க முதுகு நீங்க சோப் போட முடியாது. என்னதான் பெரிய ஜிம்னாஸ்டிக்கா இருந்தாலும், பெரிய ஜிம்னாஸ்டிக் கோல்டு மெடலா இருந்தாலும் உங்க முதுகு நீங்க தொட முடியாது. அதனாலதான் அதுக்குன்னு ஒரு பிரஷ் வச்சிருப்பாங்க. சில பேர் பார்த்திருக்கேன், அந்த பிரஷ்ஷை வச்சு அதுல வந்து பாடி வாஷ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா அந்த பிரஷ், அந்த பாடி வாஷை விட வல்லமையானது இயேசுவோட ரத்தம். அந்த ரத்தத்தை வச்சு உங்களை சுத்திகரிச்சு அவரை போலவே அவர் உங்களை மாற்றி விடுவார். ஹல்லேலூயா, glory to God. இதுதான் ஆண்டவர் செய்வார் உங்களுக்கு.
அந்த 23:3 போடுங்களேன். 23:3 போடுங்க டக்குன்னு. சங்கீதம் 23:3. உன் ஆத்மாவை அவர் தேற்றி, போடுங்க டக்குன்னு போடுங்க. தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்தி. அதுதான் அதுக்கு அர்த்தம். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தம்முடைய நாமத்தின் ஃபார் ஹிஸ் நேம் சேக் அப்படின்னா அவருடைய, அது வந்து ஆங்கிலத்துல வந்து எப்படி வருதுன்னா ஃபார் ஹிஸ் நேம் சேக் அப்படின்னா ஃபார் ஹிஸ் ஹானர், ஃபார் ஹிஸ் ரெப்புடேஷன் ஆர் கேரக்டர். அதாவது அவருடைய கேரக்டரே வந்து நீதி தான். ரைச்சஸ்னஸ் இஸ் இஸ் கேரக்டர். ஆண்டவரோட கேரக்டர்ல நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல ரைச்சஸ்னஸும் பார்க்கலாம். நீங்க அன்பை பார்க்கலாம், ரைச்சஸ்னஸ் பார்க்கலாம், ஆமே, மகிமையை பார்க்கலாம். இதெல்லாம் அவரோட கேரக்டர்ல நீங்க பார்க்கலாம். சுகத்தை பார்க்கலாம், ஆமே, இது எல்லாத்தையும் நீங்க கேரக்டர். அதுல ரைச்சஸ்னஸ் இஸ் இஸ் கேரக்டர். நீதி என்பது அவருடைய குணாதிசயங்கள்ல ஒண்ணு. சோ அவர் நீதிமானாக இருக்கிறதுனால உங்களை, அவர் நாமத்தின் நிமித்தம் உங்களையும் நீதியின் பாதையிலே நடத்துவாராம். உங்களையும் நீதிமானா மாத்துவாராம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? புரியுதுங்களா இல்லையா? அவர் நீதிமானாக இருக்கிறதுனால உங்கள் ஆத்மாவை அவர் தேற்றி கரை திரை இருக்கிற பாவத்துல மூழ்கி இருக்கிற உங்களையும் அவர் நீதிமானாக மாற்றுகிறார். இதுதான் ஆண்டவர் செய்தார் உங்க வாழ்க்கை. பிகாஸ் he is righteous, so he makes you righteous. He makes you righteous. You don't become righteous on your own. நீங்க நீதிமானாக நீங்களே மாற முடியாது. அவர் உங்களை தம்முடைய நீதியை வைத்து நீதிமானாக மாற்றுகிறார். எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? அவர் நீதியை வச்சுதான் மாத்துறாரு உங்களை. ஃபார் ஹிஸ் நேம் சேக். அதுதான் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை செய்வாராம். ஏன்னா அவரோட கேரக்டரே தான். அவர்கிட்ட யார் போனாலும் அவரை போலதான் மாத்துவார். whoever goes to him becomes like him. எத்தனை பேர் புரியுது? whoever goes to him becomes like him. பாருங்க, அந்த 2 கொரிந்தியர் 5 கடைசி வசனம் போடு. 21 நினைக்கிறேன். 5 கடைசி வசனம். 2 கொரிந்தியர் 5ல கடைசி வசனம். நாம் அவருக்கு தேவனுடைய நீதி ஆகும் படிக்கு. நல்லா கவனிங்க. நாம் தேவனுடைய நீதி ஆகும்படி, அவருக்குள், யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவமே அறியாத அவர், யாரு? இயேசுவை பத்தி போட்டிருக்கு. பாவமே அறியாத இயேசு நமக்காக பாவமானார். சோ பாவமே தெரியாத இயேசு நம்ம பாவத்தை எடுத்துட்டு நீதியே அறியாத நமக்கு அவருடைய நீதியை கொடுத்துட்டாரு. தேவ நீதி, த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய நீதி இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க நீதிமானாக இருக்கிறீங்க. இதான் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஒரு அருமையான வசனம், ரோமர் 14:17 போடுங்க. 14:17. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது பாருங்க. 14:17 போடுங்க. ரோமர் 14:17. அன்றியும் சகோதரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேச 14:17 தம்பி. 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது, நல்லா கவனிங்க, நீதியும். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கா? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். சோ 3 things. கிங்டம் ஆஃப் காட்ல 3 காரியம் போட்டிருக்கு. இது 3மே நமக்கு ஆண்டவர் இலவசமாக கொடுத்து விட்டார். ரைச்சஸ்னஸ், பீஸ் அண்ட் ஜாய் இன் த ஹோலி ஸ்பிரிட். இது எல்லாமே பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்குள்ள இன்றைக்கு ஆல்ரெடி இருக்கு. பாருங்க, நீதி, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் பரிசுத்த ஆவியின் மூலமாக ஏற்கனவே உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. இது வந்து இன்னொரு இடத்துலயும் வந்து பவுல் எழுதுறாரு. அந்த வசனத்தை படிச்சுட்டு திரும்ப இங்க வருவோம். ரோமர் 5:5 போடுங்க. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு, எப்படி? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே, பரிசுத்தாவின் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள்ல ஏற்கனவே ஊற்றப்பட்டிருக்கு. சோ இப்போ தேவ அன்பு எங்க இருக்குது? யார கரெக்டா பதில் சொல்லுங்க. தேவ அன்பு எங்க இருக்குங்க? வேர் இஸ் காட்ஸ் லவ்? வேர் இஸ் காட்ஸ் லவ்? இந்த வசனத்துல இருந்து எனக்கு பதில் சொல்லுங்க. இன் அவர் ஸ்பிரிட். இன்னர் ஸ்பிரிட்லாம் சொல்லாதீங்க. இருதயத்திலே. இருதயம் எங்க இருக்கிறது? ஆத்மாவில் இருக்குது. புரியுதுங்களா? இருதயம் ஆத்மாவில் இருக்கிறது. ஹல்லேலூயா. யுவர் ஹார்ட்னா அது உங்க சப்கான்சியஸ் மைண்ட்னு வாங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள. ஸோ ஆல்ரெடி யூ ஹேவ் காட்ஸ் லவ் இன் யோர் சோல். உங்க ஆத்மாவில், உங்க இருதயத்துல உங்க ஆல்ரெடி இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏற்கனவே இருக்குது. ஏன் பரிசுத்த ஆவியின் மூலமாக இருதயத்துல தான் ஊற்றப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. ஆவியில போட்டிருக்குன்னு போடல. ஏன்னா ஆவியில உங்களுக்கு இதெல்லாம் அன்பு எங்க தேவைப்படும்? ஆத்மால தான் எனக்கு அன்பு தேவைப்படுது. சரி, இந்த அன்பு எங்க தேவைப்படுது? ஆத்மாவில. அந்த ஆத்மாவில இருந்தா தான் சரீரத்தில் அது வெளிப்படுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஐ நீட் லவ் இன் மை ஹார்ட்.
லவ் நீங்க எங்கெல்லாம் வந்து லவ் அப்படின்னு வருதோ, வேதத்துல அன்புன்னு வருதோ, அது வந்து ஆத்மாவோட, அதாவது இருதயத்தோட கனெக்ட் பண்ணி தான் வரும். லவ்வும் ஹார்ட்டும் அந்த ரெண்டு வார்த்தைகளும் ஒன்னா யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு வார்த்தையும் ஒன்னா யூஸ் பண்ணுவாங்க. கவனிச்சு பாத்தீங்களா? வேதத்துல பாருங்களேன், எங்கெல்லாம் அன்பு இருக்கோ அங்க இருதயமுன்ற வார்த்தையும் வந்துடும். நீங்க போய் படிச்சு பாருங்க. லவ் ஹார்ட்னு வரும். ஹல்லேலூயா. ஆமென். சோ ஏன்னா அந்த ஹார்ட் தான் உங்களோட இமோஷனல் சென்டர். இமோஷனல் சென்டர்னா உங்களோட உணர்ச்சிகள் எல்லாம் அந்த இருதயத்துல தான் இருக்குது. இருதயத்துல இருந்தா உங்க இமோஷன்ஸ் வருது. அப்புறம் உங்களுடைய நம்பிக்கைகள் அதெல்லாம் உங்க இருதயத்துக்குள்ளதான் இருக்கு வந்து புறப்படுகிறது. அப்புறம் உங்களுடைய சிந்திக்கிற திறமை, அதாவது சித்தம், சுய சித்தம், வில், அதெல்லாம் உங்க இருதயத்துக்குள்ளதான் இருக்கு. இது எல்லாமே அது. அதனாலதான் அங்க அன்பு அங்கதான் தேவ அன்பு தேவைப்படுது உங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? சோ ஏற்கனவே உங்களுக்கு ஊற்றப்பட்டுருச்சு. சரிங்களா? இப்ப திரும்ப வந்துருங்க. ரோமர் 14:17 14:17 வந்துருங்க. சோ தேவனுடைய ராஜ்யம் என்பது எப்படி இருக்குதா? நீதி, சமாதானம், சந்தோஷம். சொல்லுங்க. நீதி, சமாதானம், சந்தோஷம். These are the three main things that you receive through the Holy Spirit when you enter the kingdom of God. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைந்த உடனே பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்களுக்கு இந்த மூன்று காரியத்தை ஆண்டவர் கொடுத்துறாரு. இலவசமாவே கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் பேமெண்ட்லாம் கிடையாது. பேமெண்ட் வந்து இயேசுவோட ரத்தம், அது ஏற்கனவே சிந்தப்பட்டுருச்சு கல்வாரி சிலுவையில. சோ நீதி, எதுக்கு நீதி கொடுக்குறாரு? ஏன் நீதி கொடுக்குறாருன்னா, ஒரு மனுஷன் வந்து பாவியாக இருக்கிறான். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவன் பாவியாக இருக்கிறான். சோ பாவத்தை எடுத்துட்டு அவனை நீதிமானாக மாற்றணும். சோ ரைச்சியஸ்னஸ் இஸ் given for the sake of sin, for the man's sinful condition. நீதி என்பது அவனுடைய பாவத்தை எடுத்து விட்டு அதற்கு பதிலாக அங்க நீதியை வைக்கிறார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருச்சுங்களா? சோ இப்போ உங்களை நீதிமான், ஃபர்ஸ்ட் உங்களை நீதிமான மாத்த. சமாதானம், ஏன் சமாதானம் கொடுக்கிறாருன்னா, கிறிஸ்துவை அறியாதவன் வந்து பிசாசின் பிடியில இருக்கான். கிறிஸ்துவை அறியாதவன் பிசாசின் பிடியில இருக்கான், பயத்தின் பிடியில இருக்கான். கிறிஸ்துவை அறியலனாலே பயம் பிடிச்சுக்கோங்க வந்து. எங்க அது வருது, ஒரு வசனமே இருக்குது. அது 1 யோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பிலே பயம் இல்லைன்னா இட்ஸ் டாக்கிங் அபவுட் அகாபே லவ். தேவ அன்புல பயம் கிடையாது. அதுதான் நான் சொன்னேன். உங்களை பயம் காட்டுற மெசேஜ் நீங்க போய் உட்காந்து ஒரு மெசேஜ் கேட்டா பயமா வருதுன்னா அங்க அன்பு இல்லைன்னு அர்த்தம். தேவ அன்பு இல்லை. அப்ப அந்த மெசேஜ் நீங்க கேட்க கூடாது. அது நீங்க கேட்கறது நல்லது இல்லை. ஏன்னா அன்பிலே பயம் கிடையாது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. ஃபியர் இன்வால்வ்ஸ் டார்மெண்ட். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ரொம்ப பயத்துல இருக்கிறேன் ஆனா சமாதானத்தோட இருக்கிறேன். யாரா அப்படி இருக்கீங்களா? பயமும் சமாதானமும் அப்படியே, நான் பயந்துகிட்டே சமாதானத்தோட யாரா இருக்கீங்களா? அப்படி அந்த மாதிரி யாரா இருக்கீங்களா? பயமும் யாரா இருக்கீங்களா? அப்படி பயங்கரமா பயப்படுறோம் பிரதர், ஆனா சமாதானத்தோட இருக்கிற பிரதர் யாரா இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன உங்களை மீட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நீங்க ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில இருப்பீங்க நீங்களாம். அப்பெல்லாம் யாரும் இருக்க முடியாது. ஒண்ணு பயம் இருக்கணும், இல்லை சமாதானம் இருக்க முடியும். ஏன்னா பயம் இருந்தா வேதனை இருக்கும். டார்மெண்ட் வேதனை. பிசாசு தான் டார்மெண்ட் பண்ணுவான். வேதனை யார் கொண்டு வர? பிசாசு தான் கொண்டு வர. டார்மெண்ட்ன்ற வார்த்தை வந்து அந்த அந்த லேகியோன் பிடிச்ச ஒரு மனுஷன் இருப்பாங்க, 1000 பிசாசுகள், அந்த அந்த இடத்துல யூஸ் பண்றாரு லூக்கா யூஸ் பண்ணார். He was tormented by demonic spirits. டார்மெண்ட்னா போட்டு அலக்கழிக்கும், போட்டு ஒரு ஒளியாக்கின வாழ்க்கை நாசம் பண்ணிடும் பிசாசு. ஸோ பயம் வந்து அந்த மாதிரி ஒரு காரியம், வேதனையும் டார்மெண்ட்டையும் கொண்டு வருது. ஸோ திரும்ப வந்துருங்க. ரோமர் 14:17. சோ ஃபர்ஸ்ட் பாவத்துக்கு நீதி கொடுத்துட்டாரு. அடுத்தது டார்மெண்ட்டுக்கு பதிலாக, பயத்துக்கு பதிலாக சமாதானத்தை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? ஏன்னா தேவனை அறியாமல் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்குள்ள இருக்கிறீங்க? பிசாசின் பிடியில இருக்கிறீங்க. பிசாசு எதை கொண்டு வரான்? பயத்தை கொண்டு வருவான், வேதனை கொண்டு வரான். அதுக்கு தான் என்ன கொடுக்குறாரு? பீஸ், சமாதானம். அடுத்தது ஜாய் இல்ல, ஜாயின் சொன்னாலே சந்தோஷமா இருக்குல்ல. ஜாயின் பேரை சொன்னாலே சந்தோஷம். எனக்கு ஜாயின் பேரை சொன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2வது மகள் பேரும் ஜாய் தான். ஆமென். சோ ஜாய்னா எனக்கு டபுள் சந்தோஷம் வந்துடும் எனக்குலாம். சோ ஜாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. வியாதிக்கு பதிலாக ஆண்டவர் ஜாயை கொடுக்கிறார். A merry heart does good like a medicine. சந்தோஷமான இருதயம் நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சியான இருதயம் நல்ல ஔஷதம். அந்த வசனத்தை போடுங்க. நீதிமொழிகள் 17:22 போடுங்க. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம்னா மருந்துன்னு அர்த்தம். மனமகிழ்ச்சி, சந்தோஷம், நல்ல மருந்து. முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்படும். முறிந்த ஆவினா அது எதை பத்தி, எதை புரோக்கன் ஸ்பிரிட்னா இட் இஸ் டாக்கிங் அபவுட் உங்களுடைய ஆத்மாவில இருக்கிற அந்த அந்த சந்தோஷம் இல்லாத தன்மையை பத்தி பேச. அதான் புரோக்கன்னஸ். சில பேர் சொல்றேன் ரொம்ப உடஞ்சு போயிருக்கேன் பிரதர்னு வாங்கல்ல. சில பேர் கேட்டிருக்கீங்களா? ரொம்ப உடஞ்சு போயிருக்கேன்னா சந்தோஷமே இல்லை பிரதர், சந்தோஷமே இல்லை, ரொம்ப ஆத்மா ரொம்ப சோர்ந்து போயிருக்கு.
ரொம்ப பிரச்சனையில இருக்கான். அதுதான் புரோக்கன் ஸ்பிரிட். ஒரே உடஞ்சி போயிருக்கு. அது வந்து என்ன பண்ணுமா, அது வந்து உங்களுடைய உடலையும் பாதிக்கும். ரொம்ப வருத்தத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களை நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப வருஷமா வருத்தத்துல இருந்து 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 சஞ்சலம், வருத்தம், பயம், டார்மெண்ட், அதாவது அந்த போராட்டங்கள் அதுல இருந்தவங்களாம் பார்த்துருக்கேன்னா வியாதி, அது வந்து வியாதியை கொண்டு வந்துடும். ஏன்னா சயின்டிபிக்காவே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து சந்தோஷமா இல்லைன்னா அவனோட இம்யூன் சிஸ்டம்லாம் அப்படியே குறைஞ்சிருமா, அவனோட எதிர்ப்பு சக்திலாம் குறைஞ்சி வியாதி வர்றதுக்கு ரொம்ப இதா இருக்குமா, ரொம்ப ஈஸியான வழிகள் உண்டாக்கும். இது சயின்ஸே இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. சயின்ஸை கண்டுபிடிச்ச ஆண்டவர் தானே. சயின்ஸ், மேக்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் தான் கண்டுபிடிச்சாரு. மனுஷன்லாம் நல்லதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. எது நல்லதோ அதெல்லாம் கர்த்தர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆமென். மனுஷனுக்கு புத்தியை கொடுத்து கண்டுபிடித்து இருக்கிறார் இதெல்லாம். ஹல்லேலூயா. சோ அதான் போடுங்க, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல மருந்து. ஹாப்பி ஹார்ட் இஸ் அ குட் மெடிசன். சேர்ஃபுல் மைண்ட் ஒர்க்ஸ் ஹீலிங். ஆம்பிளிஃபைல ரொம்ப அழகா வருது, சேர்ஃபுல் மைண்ட் ஒர்க்ஸ் ஹீலிங். ஸோ ஜாய் வந்து எதற்கு? ரெண்டு காரியத்து இருக்கு. ஆண்டவர் இதை நான் படிக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப அழகா பேசினார். என்ன சொன்னாரு? ரெண்டு காரியம். சந்தோஷம் வந்து ரெண்டு காரியத்தின் மூலமாக சந்தோஷம் வருதா. ஒண்ணு வந்து சுகம் உண்டாகும் பொழுது, சரீர சுகம் உண்டாகும் பொழுது சந்தோஷம் வருது. இன்னொன்னு சரீர நன்மைகள் உண்டாகும் பொழுதும் சந்தோஷம் வருது. சரீர நன்மைகள்னா மெட்டீரியல் குட்னஸ். உங்க வாழ்க்கையில மெட்டீரியல் குட்னஸ். மெட்டீரியல் குட்னஸ்னா இப்போ ஒரு நல்ல வீடு, நல்ல 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 காரியங்கள், பொருளாதாரம் எல்லாம் இருக்கும்போது சந்தோஷம் வருது. வருதா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு சந்தோஷம் வருது? நல்ல நல்ல சாப்பிட்டா நல்ல சாப்பாடு சாப்பிட்டா சந்தோஷம் வருதா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இது புரிஞ்சிடும் உங்களுக்கு எல்லாரும். நல்ல சாப்பாடு சாப்பிட்டா சந்தோஷம் வருதா இல்லையா? கண்டிப்பா வரும்ல. நல்ல ஒரு பிரியாணி, நல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, எனக்கு பிடிச்சது நான் சொல்றேன், உங்களுக்கு வேற ஏதாவது பிடிக்கலாம். நல்லா சாப்பிட்டீங்கன்னா என்ன வரும்? நல்ல சந்தோஷம் வருதா இல்லையா? அதுதான். ஏன்னா இட் இட் சாட்டிஸ்ஃபைஸ் யுவர் பாடி. இப்ப ஏசில இருந்தா சந்தோஷமா நல்லா இருக்கா இல்லையாங்க? ஏசில இருந்தா என்னங்க? கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏசில இருந்தா. கரெக்டா? ஒரு ஏசில இருக்கீங்க, நல்லா ஒரு ஒரு இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறீங்க, நல்லா ஒரு கார் வச்சிருக்கீங்க, ஒரு பெரிய கார் வச்சிருக்கீங்க, கார்ல நல்லா ஜம்முன்னு ஏசியை போட்டுட்டு கிளம்பி போறீங்க, நல்லா இருக்கு. ஃபிளைட்ல போறீங்க, நல்லா பிசினஸ் கிளாஸ்ல புக் பண்ணி, நல்லா பிசினஸ் கிளாஸ்ல புக் பண்ணீங்கன்னா நல்லா படுத்துட்டே போகலாம். படுத்துட்டே நல்லா போறீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல புக் பண்ணீங்கன்னா தனி ரூமே கொடுத்துருவோம். ஃபிளைட்ல போறீங்க, நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. நல்ல ஒரு இதா இருக்கும்ல. இருக்குமா இருக்காதாங்க? கண்டிப்பா இருக்கும். நல்ல ஒரு வீடை கட்டி இருக்கிறீங்க, நல்லா இருக்குது. நல்ல நல்ல ஒரு பெரிய வீடு இருக்கு, நல்ல பெரிய வீடு இருக்கு. அந்த அந்த வீட்டுல வந்து ஜெபம் பண்ணணும்னு ஒரு தனி ரூம் வச்சிருக்கீங்க. அப்புறம் ஃபேமிலி எல்லாம் மீட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு தனி ரூம் வச்சிருக்கீங்க. கெஸ்ட் வந்து தங்குறதுக்கு ஒரு தனி ரூம் வச்சிருக்கீங்க. கரெக்டா? அப்புறம் நல்ல ஒரு பெரிய ஒரு கார்டன் வச்சிருக்கீங்க, நல்லா சுத்தி தோட்டம்லாம் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பைபிள்ல இருக்குதுங்க. பைபிள்ல இருக்கிறதான் பேசிட்டு இருக்கேன். ஆண்டவர் தான் சொல்றாரு, நல்ல தோட்டங்களை நாட்டுவாயின்றாரு, நல்ல வீடுகளை கட்டுவாயின்றாரு. எல்லாம் பேசுறது ஃபுல்லா பைபிள்ல தான் பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் இருக்குதா இல்லையாங்க? இதெல்லாம் என்ன பண்ணுமா? உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இயேசுவே சொல்றாரு, நீங்கள் இதுவரைக்கும் என் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும். சொன்னாரா இல்லையாங்க? சொன்னாரா இல்லையா? எந்த வசனம் அது? யோவான் 16:24 போடுங்க. யோவான் 16:24. ஜான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள். நிறைவாகும் பொழுது சந்தோஷம் உண்டாகுது. when you are full it brings joy. புரியுதா இல்லையா? when you are full it brings joy. hallelujah, glory to god, amen. அதனாலதான் ஆண்டவர் நல்ல காரியங்கள், நல்ல ஈவுகள், மெட்டீரியல் திங்ஸ் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். see god is not against material things. see இன்னைக்கு நல்ல மெட்டீரியல் திங்ஸ்லாம் இருக்கிறனால தான், நல்ல பிசிக்கல் காரியங்கள், மெட்டீரியல் திங்ஸ்னா நல்ல காரியங்கள்லாம் இருக்கிறனால தான் நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியுது. பாருங்க, இப்போ நான் என்கிட்ட ஒரு நல்ல ஒரு லேப்டாப் இருக்கு, நல்ல ஒரு லேப்டாப், நல்ல ஒரு போனு எல்லாம் இருக்குது, நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு. நான் நல்ல ஒரு இடத்துல ஆண்டவனுக்கு, சிட்டிலேயே ஒரு நல்ல இடத்துல ஆண்டவனுக்கு வீடு கொடுத்துருக்காரு, தங்குறதுக்கான ஒரு நல்ல வீடு. வாடகை வீட்டில் இருக்கிறேன். சீக்கிரமா சொந்த வீடு வாங்கிடுவேன், கர்த்தருக்கு சித்தம். ஆமென். ஸோ எல்லாம் நல்லதா கொடுத்துருக்காரு ஆண்டவர். நல்ல போறதுக்கு, ஊழியத்துக்கு போறதுக்கு நல்ல ஒரு கார் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இருக்கிறனால தான் ஊழியத்தை என்னால சிறப்பாக செய்ய முடிகிறது. கரெக்டா இல்லையாங்க? இதெல்லாம் இட் இஸ் ஆல் நீடட். இட் இஸ் ஆல் நீடட். ஹூ செட் இட் இஸ் நாட் நீடட்? நீங்க பாருங்க, நீங்க எல்லாம் ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கீங்க. கரெக்டா இல்லையாங்க? சிஸ்டர் ஜெயா, நமக்கு வசனம் படிக்கிற சிஸ்டர் ஜெயா எங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஏதோ ஒரு ஊர்ல உட்காந்துருக்காங்க. அவங்க அமெரிக்கால ஏதோ ஒரு ஊர்ல உட்காந்துருக்காங்க. அவங்க பக்கத்து வீட்டுல இருந்து படிச்சுட்டு இருக்காங்க நினைக்கிறீங்களா? நீங்க அவங்க எங்கே உட்காந்துருக்காங்க? நம்ம அதை விடுங்க, நம்ம அட்மின் தம்பி எங்க இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? அட்மின் தம்பி அவர் 600 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறார், திருநெல்வேலியில உட்காந்துருக்காரு அவர். இந்த மீட்டிங்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. சென்னையில இருந்து ஜாயின் பண்றது வெரி ஃபியூ பீப்புள். ஒரு 4-5 பேர் தான் சென்னையில இருப்பாங்க. மிச்சம் எல்லாரும் வேற வேற இடத்துல. ஆஸ்திரேலியால இருந்து ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, கனடால இருந்து இருக்கிறாங்க. ஆமென்.
எங்கெங்கயோ இருக்கு இதெல்லாம் ஜாயின் பண்றாங்க. எப்படி இதெல்லாம் நடக்குது? ஏன்னா நல்ல காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. இது ஆண்டவர் சித்தமா இருக்குதுங்க. நல்ல காரியங்கள். காட் வாண்ட்ஸ் டு bless you with good things. பாருங்க, நான் காட்டுறேன், இதெல்லாம் வசனம் காட்டுறேன் வாங்க. இது எதுவுமே பாவம் கிடையாது. ஆனா இதெல்லாம் பாவம் உலகம்னு சொல்லி நம்மளை ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க. காட்டுறோம் வாங்க. 1000 வசனம் காட்ட முடியும் என்னால. எல்லாம் ஆண்டவர் சித்தம். நல்ல வீடுகள்ல இருக்கக்கூடாது, நல்ல தோட்டங்கள் இருக்கக்கூடாதுன்னா ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போறாரு? எங்க 1/2 லிட்டர் பால் போதாதா? இல்ல 1 லிட்டர் பால் போதாதா? 2 காப்பியை போட்டு குடிச்சிட்டு காலையில 2 காப்பியை குடிச்சிட்டு போக முடியாதா? எதுக்கு பாலும் தேனும் ஓடணுமா? என்னங்க ஏங்க ஓடணும்? சொல்லுங்க, ஏன் ஓடணும்? வாங்க, நீதிமொழிகள் 24:3 படிங்க. 24:3 போடுங்க, டக்குன்னு போடுங்க. 24:3, 24:4. Proverbs 24:3. ஞானத்தினாலே வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். பாருங்க, எப்படி ஒரு வீடு இருக்கணுமா? ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில், நல்லா கவனிங்க, அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களாலும் நிறைந்திருக்கும். உங்க வீடு நிரம்பி இருக்கணும்ன்றது யார் சித்தம்? கர்த்தர் சித்தம். Rooms are filled with precious and pleasant riches. உங்க வீட்டுல நல்ல பொருட்கள் இருக்கணும்னு யார் விரும்புறாங்க? உங்களுடைய பரம தகப்பன் விரும்புகிறார். ஹalleluya, glory to God. இது உங்க விருப்பம் கிடையாது. உங்க வீட்டுல நல்ல பொருள், நீங்க நல்ல கார் வச்சிருக்கணும், நல்ல வீடு கட்டணும், ஆஸ்தி அந்தஸ்து இருக்கணும்ன்றது உங்க விருப்பம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் விரும்புகிறனாலதான் நீங்களும் அதே காரியத்தை விரும்பி கொண்டிருக்கிறீர்கள். நீங்களா விரும்புறீங்கன்னு நினைச்சீங்களா யாராவது? நீங்க நம்மளாலாம், நமக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல ஆசைலாம் வராதுங்க. நமக்கெல்லாம், மனுஷனுக்கெல்லாம் நல்ல ஆசைலாம் வராது. இதெல்லாம் கர்த்தர், அவருடைய சித்தம் இது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கோம். we are created in his image, in his likeness. அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கோம். அதனால அவருடைய சித்தம் நமக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கு. அதனால தான் அதெல்லாம் நம்ம விரும்புகிறோம். நல்லா இருக்கணும். ஏன் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறோம்? இது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை காமிச்சாரு. பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா புரியும். அது இப்போ பெண் பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்க உங்க பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, ஒரு 20-25 வயசு ஆயிடுச்சுன்னா மாப்பிள்ளை பார்ப்பீங்க. மாப்பிள்ளை தேடும்போது எப்படி தேடுவீங்க? பாருங்க, மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும். சரி, ஒரு ஃபர்ஸ்ட் முதல்ல மாப்பிள்ளை நல்ல தேவ பக்தியா இருக்கணும், கர்த்தருக்கு பயந்தவனா இருக்கணும். அடுத்து நல்லா படிச்சிருக்கணும், நல்ல ஒரு படித்தவரா இருக்கணும், நாலேஜபிள் பர்சனா இருக்கணும். அடுத்தது நல்ல ஒரு கை நிறைய நல்ல வருமானம் இருக்கணும். கரெக்டா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நல்ல வருமானம் இருக்கணும். உங்க பிள்ளைய நல்லா பார்த்துக்கிற அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். மெட்டீரியலாவும் பொருளாதாரத்திலையும் நல்ல கெப்பாசிட்டி இருக்கணும். கரெக்டா இல்லையாங்க? புரியுதுங்களா இல்லையாங்க? இல்லைங்க, நல்ல தேவ பக்தி இருக்குதுங்க. 24 மணி நேரம் பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. கவனிங்க, 24 மணி நேரம் பைபிள் படிப்பாரு. ஆனா பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு காசு கிடையாது. கொடுத்துருவீங்களா பிள்ளைய? எத்தனை பேர் கொடுப்பீங்க? ஹலோ, கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களாங்க? நல்ல தேவ மனுஷங்க, சூப்பரான மனுஷன், சரிங்களா? கிரண் பாலை விட சூப்பரா பிரசங்கம் பண்ணுவாரு. கிரண் பாலை விட சூப்பரா ஹீலிங்லாம் பண்ணுவாரு. ஆனா ஒரு வேலைக்கு போக மாட்டாரு. காலையில எந்திரிப்பாரு, பைபிள் படிப்பார், படுத்து தூங்கிடுவாரு. அப்புறம் திருப்பி மத்தியானம் சாப்பிட்டு எந்திரிப்பார், பைபிள் படிப்பார், சாப்பிட்டு தூங்கிடுவாரு. சரிங்களா? அவருக்கு சோறே அவங்க அம்மா அப்பா தான் போடுறாங்க. எத்தனை பேர் பொருளை கொடுப்பீங்க? ஆனா ஒரு கெட்ட பழக்கம் கிடையாதுங்க அவருக்கு. தண்ணி அடிக்க மாட்டாரு, சிகரெட் குடிக்க மாட்டாரு, படம் டிவி பார்க்க மாட்டாரு. எத்தனை பேர் கொடுப்பீங்க சொல்லுங்க? நான் பாக்குறேன், நான் சாட்ல பாக்கணும், எனக்கு போடுங்க. எஸ் போடணும், நோவும் போடணும். நீங்க எல்லாம் மீட்டிங் முடிக்க மாட்டேனா? எத்தனை பேர் கொடுப்பீங்க? யாரும் கொடுக்க மாட்டீங்க. கரெக்டா? நீங்க ஜோம் பண்ண ஆண்டவரே கொடுக்காதன்றவர். ஏன்னா வேலை செய்வதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. வேலை செய்வது கர்த்தருடைய சித்தம். புரியுதுங்களா இல்லையா? வெறும் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறது மட்டும் சொன்னாரா? இப்ப என்கிட்ட சும்மா உட்காந்து பைபிள் மட்டும் படினாரா? வெறும் பைபிள் மட்டும் படினாரா? சொல்லுங்க. கிடையாது. பைபிளை படிச்சுட்டு நான் பைபிள்ல உங்ககிட்ட என்ன பேசுறேனோ அதை போய் நீ ஊழியத்துல செய். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு என்னால சிறப்பா ஊழியமும் பண்ண முடியுது, சிறப்பான ஒரு வாழ்க்கையை நடத்த முடியுது. ஹல்லேலூயா. சும்மா இருந்தாலும் செய்ய முடியாது இதெல்லாம். ஹல்லேலூயா. அதே போலதான் நன்மையான காரியங்கள் இருப்பதுதான் கர்த்தர். கர்த்தர் இப்ப நீங்களும் உங்க பிள்ளைய ஒரு இடத்துக்கு கொடுக்குறீங்கன்னா, அவர் நல்ல பொருளாதாரத்துல நல்லா இருக்கணும், நல்ல ஒரு வீடு எல்லாம் இருந்து நல்லா செட்டிலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் எப்படி நினைப்பாரு? உங்களை பத்தி நல்லா இருக்கணும்னு நினைப்பாரா, ஒண்ணு இல்லாம இருக்கணும்னு நினைப்பாராங்க? அதனாலதான் நீதிமொழிகள்ல அழகா எழுதியிருக்கு, அறிவினாலே அதன் அறைகளில் அருமையும் இனிமையான பொருள்களால, குட் அண்ட் பிரஷியஸ் திங்ஸா. பாருங்க, இன்னொரு வசனம் காட்டுறேன். 1 தீமோத்தி 6:17. 6:17. இது இந்த வசனத்துல
நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாருங்க, இது எப்படி போட்டுனா, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களா இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பேசுறாருன்னா, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். இஸ் டாக்கிங் டு த ரிச் who the rich in this world. command those who are rich in this percentage. இருமாப்பாக இல்லாமல்னா ஐஸ்வர்யத்தின் மேல் உங்களுக்கு என்ன இருக்கு? பெருமை இருக்கும். அதான் இங்கிலீஷ் நாட் டு பி ஹாட்டி ஆர் ட்ரஸ்ட் இன் அன்சர்டன் ரிச்சஸ். இங்கிலீஷ்ல ட்ரஸ்ட் இன் அன்சர்டன் ரிச்சஸ். இருமாப்பு சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும். இதுதான் வந்து சர்ச்சை சொல்லுது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காத. ஃபுல்லா படிங்க சார், நல்லா படிங்க. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு தான் போட்டிருக்கு. கண்டிப்பா வைக்க கூடாது. நம்மளோட நம்பிக்கை யார் மேல இருக்கக்கூடாது? ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கக்கூடாது. என் நம்பிக்கை வந்து என் ஐஸ்வர்யத்தின் மேல கிடையாது. என் நம்பிக்கை என் கர்த்தர் மேலதான் இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. அவர் அதன் கூட வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10 வருது, 10:22. கரெக்டா? சோ நம்பிக்கை வைக்காத. ஏன்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவரே கர்த்தர் தான். அதனால யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? கொடுக்கிறவர் மேலதான் நம்பிக்கை வைக்கணும். புரியுதுங்களா இந்த வசனம்? இப்போ ஏன் ஐஸ்வர்யத்து மேல நம்பிக்கை கூடாதா? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் மேல நம்பிக்கை வேண்டார் ஆண்டவர். Don't keep your trust on the riches, but rather keep your trust on the one who gives the riches. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஹalleluya. வைக்காமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு, இதுதான் ரொம்ப, நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை. புரிஞ்சிருச்சுங்களா? யார் மேல நம்பிக்கை வைக்கணுமா? நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிற அவர் மேல நம்பிக்கை வை. நமக்கு எல்லாத்தையும் எது கொடுக்கிறாரா? நாம் அனுபவிப்பதற்காக. டு என்ஜாய் ஆல் திங்ஸ். புரியுதுங்களா இல்லையா? புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யத்து மேல நம்பிக்கை இருக்காது. ஆனா அதை வச்சு நல்லா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களும் நல்லா வாழ்வீங்க, மற்றவங்களையும் நல்லா வாழ வைப்பீங்க. இதுதான் சொல்றார். நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும் நிறைவாக கொடுக்கிறாராம். அவர் மேல நம்பிக்கை வை. ஆனா எது கொடுக்கிறாரு? நீங்க அதை யூஸ் பண்ணணும். நீங்க அதை யூஸ் பண்ணி நல்லா வாழணும். புரியுதுங்களா? அதனாலதான் அதெல்லாம் கொடுக்குறாரு உங்ககிட்ட. அதுதான் எதுக்கு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு வந்து ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுத்தாருங்க. ஆபிரகாமுக்கு பொன்னும் வெள்ளியும் மிருக ஜீவனங்களையும் வந்து அவ்வளவு இருந்துச்சான், அவனுக்கு பெருகி இருந்துச்சான். அள்ளி கொடுத்தாரு ஆபிரகாமுக்குலாம். ஏன் சொல்றாரு? எப்பா என்கிட்ட வந்துட்டேன்னா நான் அள்ளி தான் கொடுப்பேன், கிள்ளிலாம் கொடுக்க தெரியாது. கிள்ளினானது இந்த கடையில போனீங்கன்னா, இங்க இந்தியாவில் உண்டு, அங்கெல்லாம் கொடுக்க மாட்டான். யூஎஸ்லாம் ஒரு காய் வாங்கிட்டு கொசூர் கேட்பான், கொசூர் கொடுப்பான். பாத்தீங்களா? கொத்தமல்லி கொடுங்க, கொத்தமல்லி கட்டிங்கன்னா ஃப்ரீயாவே கொடுப்பான். யூஎஸ்லாம் ஒரு $10 வாங்கிட்டு போயிடும் அவங்க கிட்ட. இங்கெல்லாம் ஃப்ரீயா வாங்கிட்டு போயிடலாம். ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி கொடுங்க, கொஞ்சம் கருவா, நான்லாம் வாங்கிட்டு போயிடும், நிறைய தூக்கிட்டு போயிடும். நல்லா கொஞ்சம் 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 இவ்வளவு வந்துடும் எனக்கு. நான் விசுவாசத்துல கேட்பேன் எல்லாத்தையும். அதை கொஞ்சம் கொடுங்க, இதை கொஞ்சம் விசுவாசத்துல கேட்பேன், நிறைய கொடுத்துருவான் அவன். நாங்க கொடுத்து தூக்கி போயிட்டே இருப்பான். அது மாதிரி கொஞ்சம் இது கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பில்லை, கொஞ்சம் அது இது எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணிடுவேன், மொத்தமா இவ்வளவு வந்துடும் எனக்கு கப்பால்னு. புரியுதுங்களா? ஆனா பாவம், நீங்க யூஎஸ்ல இருக்கவங்க $10-15 கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இயேசு நாமத்துல சீக்கிரமாக நீங்களும் யூஎஸ்ல கொசுறு வாங்குவதாக என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். சோ வாங்க. சோ ஆண்டவர் வந்து கிள்ளி எல்லாம் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு, அள்ளிதான் கொடுப்பாரு. ஆண்டவர் வந்து அள்ளிதான் கொடுப்பாரு, கம்மியெல்லாம் கொடுக்க தெரியாது அவருக்கு. சரிங்களா? நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம். ஆமென். அதுதான் போட்டிருக்கு. அனுபவிப்பதற்காக ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்கிறாராம். சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமா கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும். புரியுதுங்களா? புரியுதா இல்லையாங்க? இப்ப நிறைய பணம் வச்சிருக்கிறது பிரச்சனை இல்ல, யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்றதான் பிரச்சனை. பணத்து மேலேயா அவர் மேலேயா? ஆண்டவர் பணத்துக்கு அகேன்ஸ்டே கிடையாது, ஆண்டவர் ஐஸ்வர்யத்துக்கு அகேன்ஸ்டே கிடையாது. ஆமென். ஆண்டவர் ஐஸ்வர்யத்துக்கு அகேன்ஸ்ட்னா ஆபிரகாம வந்து ஐஸ்வர்யவானா ஆகியிருக்க கூடாது, ஈசாக்கு ஐஸ்வர்யவானா ஆகியிருக்க கூடாது, யாக்கோபா ஆகியிருக்க கூடாது, யோசேப்ப எகிப்தின் கவர்னராகவே ஆக்கியிருக்க கூடாது, இஸ்ரவேல பெரிய ஜாதியாகவே மாற்றிருக்க கூடாது, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போயிருக்க கூடாது, 5 அப்பம் 2 மீனை பெருக்கி இருக்கவே கூடாது, கானா ஒரு கல்யாணத்துல தண்ணியை திராட்சை ரசமா மாத்திருக்கவே கூடாது. என்னங்க கரெக்டா இல்லையாங்க? கல்யாணத்துல வந்து அம்மா சொல்லுது, திருமணத்துல அவங்க அம்மா மேரி அம்மா, எப்பா தம்பி இயேசுவை கூப்பிட்டு சொல்லியிருக்கோம், தம்பி திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு பண்ணணும்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஸ்பிரிச்சுவலா ஒரு பதில் சொல்லியிருக்கணும்ல. திருமணம் தான் முக்கியம், பிரியாணி முக்கியம் கிடையாது. திருமணத்துல சந்தோஷமா வாழ்வதுதான் முக்கியம், பிரியாணியில பீஸோ முக்கியம் கிடையாது. அதனால பட்னியா கடங்க அப்படின்னு தானே போயிருக்கணும். என்னங்க அல்லேலூயா சொல்லிருக்கணும். அப்படியே சொன்னாரு அவரு. இல்லைன்னா இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம ஆளுங்கன்னா, கத்தர் சித்தம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதனாலதான் பிரியாணி குறைஞ்சிருச்சு, பிரியாணிக்கு காலியாகி போயிருச்சு.
அப்படியா சொன்னாரு அவரு? உடனே போயிட்டு அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு, திராட்சை ரசத்தை உண்டாக்கிட்டாரு. எந்த அளவுக்கு? பெஸ்ட் திராட்சை ரசம். எல்லாரும் ஆடி போயிட்டானுங்க, என்னப்பா அது. எல்லாரும் முதல்ல பிரியாணி, இந்த நம்ம கல்யாணத்துல பாத்துருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் பந்தியில போய் உட்காந்தீங்கன்னா நல்லா பீஸ் போடுவான், மட்டன் பீஸ்லாம் நிறைய போடுவான். அப்புறம் நீங்க இந்த கடைசி பந்திக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா பீஸ் கம்மியாயிடும், இந்த ஒரு பீஸ் போடுவான். அப்புறம் ரொம்ப கடைசிக்கு போயிட்டீங்கன்னா வெறும் வெறும் பிரியாணி தான் வரும், ஒன்னும் பீஸ்லாம் வராது. ஆனா நான்லாம் வந்து இந்த பிரின்சிபல் ஃபாலோ பண்றேன், பந்திக்கு முந்து படைக்கு பிந்து பிரின்சிபல். என் கூட நீங்க ஏதாவது ஒரு ரிசப்ஷனுக்கு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களை கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சிரும், உட்கார சாப்பிட்டுட்டு தான் அடுத்த ஸ்டேஜ் ஏறுவோம். மணமகன் மணமகளை பார்க்கறதுக்கு போயிடும். எனக்கு ஆண்டவர் முதலே சொல்லிட்டாரு, பந்திக்கு முந்து படைக்கு பிந்துட்டாரு. அந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்க எல்லாருக்கும்? அதை கண்டுபிடிச்சு அடுத்த வாரம் சொல்லுங்க எனக்கு, சரிங்களா? ஓகே, சங்கீதம் 23 இருக்கு, கரெக்ட். கவனிங்க. சோ ஆண்டவர் என்ன பண்றாரு, பந்தி முடிகிற நேரத்துல பெஸ்ட் வைன், பெஸ்ட் பிரியாணி முடிகிற நேரத்துல எல்லாம் ஆடி போயிட்டான். என்னங்க இந்த பீஸ் எல்லாம் முதல்ல காட்டல, இவ்வளவு சூப்பரான பீஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு எல்லாம் மிரண்டுட்டானுங்க. இதுதான் நம்ம தேவன், இதுதாங்க நம்ம தேவன். ஹalleluya, ஹalleluya. நன்மையை வைத்து நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன், நம்மை திரும்பவும் கட்டி எழுப்புகிற தேவன், நம்ம நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன். ஹalleluya, glory to God, amen. சோ தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதி, சமாதானம், சந்தோஷம். நீதி என்பது பாவத்திற்கு பதிலாக கொடுக்கப்படுகிறது. சமாதானம் என்பது நம்முடைய வருத்தம் சஞ்சலத்தை எடுத்துவிட்டு, பயத்தை எடுத்துவிட்டு ஆண்டவர் கொடுக்கிறார். சந்தோஷம் என்பது எதற்காக கொடுக்கப்படுது? சுகம், சரீர சுகத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். சரீர நன்மைகள், பிசிக்கல் பிளெஸிங்ஸ், மெட்டீரியல் பிளெஸிங்ஸை கொடுத்து நல்ல காரியங்கள், நல்ல ஈவுகளை கொடுத்து ஆண்டவர் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்காரு. ஒரே வசனத்தை படிச்சுட்டு முடிச்சிருவோம். ரோமர் 8:32 படிங்க. ரோமர் 8:32 போடுங்க. தன் சொந்த குமாரன் என்று பாராமல், 32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆங்கிலத்துல ரொம்ப அழகா வருது, with him also freely give us all things. freely give us all things. திங்ஸ் ஆனது பொருட்கள், எல்லாவற்றையும் கொடுத்துருவார். உங்களுக்கு என்ன தேவை அந்த வாழ்க்கைக்கு, எல்லாவற்றையும் ஃப்ரீயா கொடுக்க அவருக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. விசுவாசத்தின் மூலமாக அதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இது எல்லாம் உங்களுக்கு சொந்தம், ஏன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறீங்க. யூ ஆர் இன் த கிங்டம் ஆஃப் காட். ஸோ எவ்ரிதிங் ஃப்ரீலி பிலாங்ஸ் டு யூ பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் விச் இஸ் இன்சைட் ஆஃப் யூ. உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக சகலத்தையும் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். விசுவாசத்தின் மூலமாக எல்லாவற்றையும் நீங்க அனுபவிக்கலாம். ஏன்னா கர்த்தருடைய சித்தம் நீங்க நன்மையான காரியங்களை புசிக்கணும். ஹalleluya, திருப்தியாக வாழணும். இதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. எப்பொழுது கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம், கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி கர்த்தருடைய ஊழியத்துல உங்கள் காணிக்கைகளை விதைப்பதற்கான வழிகளை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல, உங்களுடைய எல்லா விளைச்சலினாலும் முதற் பலனினாலும் கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணுங்கள், அப்பொழுது உங்களுடைய பண்டசாலைகள் எல்லாம் நிரம்பி இருக்கும், உங்களுடைய ஆலைகள்ல புதிய திராட்சரசம் புரண்டோடும். Honor thy Lord God with all your first fruits and all your income, and your barn shall be full and your vat shall overflow with new wine. Amen. ஸோ வேதம் சொல்லிக்கிறது, நீங்க கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது, உங்க பொருளால கனம் பண்ணும் பொழுது உங்களுடைய எல்லாமே, உங்களுடைய எல்லா காரியமும் நிரம்பி இருக்குமா. எஸ்பெஷலி உங்களுடைய பொருளாதாரம் நிரம்பி இருக்கும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், தேவைக்கு அதிகமாக இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆகையால் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கிறார். உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்குது. நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கணும்னா இந்த யூபிஐ ஸ்கேன் பண்ணீங்கன்னா நீங்க யூபிஐ மூலமா கொடுக்கலாம். கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இதன் மூலமாக கொடுக்கலாம். யூபிஐ மொபைல் நம்பர் 9884160264 என்னுடைய மொபைல் நம்பர். அது யூபிஐ ஐடி jjkiranpal@okicici. அக்கௌண்ட் வழியாக நீங்க கொடுக்கணும். டைரக்ட் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நேம் கிரண்பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தம். ஹalleluya. வெளிநாட்டுல இருந்து கொடுக்கணும்னாலும் நீங்க டைரக்டா அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதற்கான வழிகளும் இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் கைட் பண்றேன். என் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் குறைவுகளும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசு மூலமாக சந்திப்பார் என்று பிலிப்பியர் 4:19 வசனத்தை வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நீங்க கொடுத்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களோட ஒவ்வொரு காணிக்கையும்
ஊழியத்துல பயன்படுத்தப்படுகிறது. ஊழியத்துல அநேக இடங்களுக்கு சென்று கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும், அநேக வியாதியஸ்தர்களை சந்தித்து சுகமாக்குற வல்லமை அவர்கள் மேல கட்டவிழ்ப்பதற்கும் அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்குது. யுவர் கிவிங் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ். உங்களுடைய காணிக்கை ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குது, உலகத்தை அது ஆசீர்வதிக்கிறது. ஆமென்.